டைம் அண்ட் ஒர்க்கில் ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்தோம் இல்லையா, அதுலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்துட்டு அங்கெல்லாம் இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் ஏங்கிற ஒரு பர்சன் வந்துட்டு 10 days ஒர்க் பண்ணியிருப்பாங்க, பிங்கிற ஒரு பர்சன் வந்துட்டு 15 days. அதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. சரி, இப்போ இந்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு சில பேசிக்கான கொஷின்ஸ் இருக்குது. அந்த டைம் அண்ட் ஒர்க் ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்துட்டு நம்ம ஒரு 3 விஷயம் எடுத்து வைப்போம் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு சொல்ல முடியுமா? அந்த டோட்டல் ஒர்க் எப்படி கிடைக்கும்? எல்சிஎம் எடுத்தா கிடைக்கும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் எப்படி கண்டுபிடிப்போம்? 1 day ஒர்க்கு. அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கீங்க தானே? சரி, இப்போ இந்த பார்ட்ல வந்துட்டு என்ன வேரியேஷன் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து தனித்தனியாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இந்த பார்ட்ல வந்துட்டு எல்லாமே குரூப்பாக ஒர்க் பண்ணுவோம். சொல்ல இப்போ ஒரு ஏக்கு பதிலாக அங்கே ஒரு 10 women ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ஒரு பிக்கு பதிலாக ஒரு 5 men ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்துட்டு எப்படி ஆன்சர் பண்றதுன்னு சொல்லிட்டு இது நிறைய டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் வந்துட்டு ரிப்பீட்டடா இருக்கு. ஈவன் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்துட்டு அந்த ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஈவன் 2011ல இருந்து 2019 வரைக்கும் இந்த பர்டிகுலர் டைப்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்துட்டு குரூப் 4, 2, 1ல கேட்டிருக்காங்களோ அதுதான் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். எப்பயும் போல நம்ம செஷன் எப்பவுமே என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் அந்த டைப் எல்லாம் சால்வ் பண்றதுக்கு என்ன பேசிக் கான்செப்ட் இருக்கும், பிளஸ் அந்த டைப்புக்கான சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். சேம் அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த இன்னும் உங்களுக்கு கிளியர் ஆகணும்னா இந்த சம் பார்த்துருக்கீங்களா? ஒரு 20 பேர் ஒரு வேலையை வந்துட்டு 15 நாள்ல முடிக்கிறாங்கன்னா, 15 daysல முடிக்கிறாங்கன்னா, அதே வேலையை வந்துட்டு 60 பேர் எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு பார்த்துருக்கீங்களா? சேம் அதே தான். இட்ஸ் வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம பார்த்தது வந்துட்டு எல்லாமே இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க, இங்கே வந்துட்டு குரூப்பாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இந்த இதில் மெயினாக வந்துட்டு கவனிங்க, இந்த சம் பார்த்தவே இதை ஃபர்ஸ்ட் இந்த சம்மை ரீட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் என்ன கான்செப்ட் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த சம் பாருங்க, எது எழுத வேணாம். A man whitewashes 96 square meter of a compound wall in 8 days. How many square meter will be whitewashed? Okay, அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. whitewashed in 18 days னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வால் மாதிரி இருக்கு, அதுல வந்துட்டு மொத்தம் 8 daysக்கு அவனால எவ்வளவு வாஷ் பண்ண முடியுதுன்னா 96 ஸ்கொயர் மீட்டர். அப்போ அதே மாதிரி 18 daysக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. எக்ஸாக்டா வந்துட்டு இந்த மாதிரி கொஸ்டின் தான் நம்ம வந்துட்டு இப்போ இங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம். அதுக்கு நமக்கு தேவையான கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 2 விஷயம். Listen. இதனை எழுதிருக்கேன், டைரக்ட், தென் வந்துட்டு இன்டைரக்ட், தென் வந்துட்டு வேரியேஷன். அதாவது டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் வேரியேஷன் சொல்லுவாங்க. இல்லை தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா நேர்மாறு மற்றும் எதிர்மாறு விகிதம் சொல்லுவாங்க. ஓகேவா. நான் இப்போ அப்பார்ட் பண்ண எல்லா கான்செப்ட் எடுத்தாலுமே கண்டிப்பா அதுக்குன்னு ஸ்பெசிபிக் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நம்ம வந்து எக்ஸாம்பிள் ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாவே நமக்கு வந்து கான்செப்ட் கிளியர் ஆயிரும். இங்கேயும் நம்ம அதே தான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த 2 விஷயம், ஏன்னா இப்போ நம்ம ஒரு சம் பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்துட்டு இவ்வளோ ஸ்கொயர் மீட்டர் வந்துட்டு வாலை வாஷ் பண்றேன் அப்படின்னா வேற டைம்ல வந்துட்டு எவ்வளோ வாஷ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஆக்சுவலா நமக்கு வந்துட்டு சம்முக்கு ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி அந்த பர்டிகுலர் சம் வந்துட்டு எந்த கேட்டகரியை டிபெண்ட் பண்ணிருக்குன்னு பார்க்கணும். டைரக்ட் வேரியேஷனா இல்ல இன்டைரக்ட் வேரியேஷன். ஏன்னா தெரிஞ்சா மட்டும் தான் ப்ரொசீட் பண்ண முடியும். தெரிஞ்சுன்னா அடுத்த ஸ்டெப்ல ஆன்சர் கிடைச்சிடும். கிளியர். அப்போ இந்த டைரக்டா இருக்கட்டும் இன்டைரக்டா இருக்கட்டும் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இட்ஸ் வெரி சிம்பிள். லிசன். சின்ன சின்ன எக்ஸாம்பிள் வச்சு சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு வேரியேஷனோட இன்னொரு பேர் என்னன்னா, ஆக்சுவலா சேஞ்சோட ஒரு மீனிங் தான் வேரியேஷன். சேஞ்ச்னா ஒன்று என்ன இருக்கும், இன்க்ரீஸ் ஆயிருக்கும், என்ன இருக்கும், டிக்ரீஸ் ஆயிருக்கும். இதுதான் சொல்லுவோம். ஓகேங்களா. லிசன், இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். நான் இப்போ ஒரு பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைரக்ட் வேரியேஷன் என்னன்னு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ 20 புக்ஸோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 600. இப்போ 20 புக்ஸோட பிரைஸ் வந்துட்டு 600னா என்னோட பேசிக்கான கொஸ்டின் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர் கொடுக்கணும்னா கொஞ்சம் லாஜிக்கலா யோசிங்க. 20 புக்ஸ்க்கு பிரைஸ் 600 அப்படின்னா 50 புக்ஸ்க்கு வந்து பிரைஸ் வந்து 600 அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? அதிகமா இருக்கும் இல்லைங்களா. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். 20 புக்ஸ்க்கு 600 அப்படின்னா இங்க நம்பர் ஆஃப் குவான்டிட்டி என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா. குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா பிரைஸ் என்ன ஆகுதுங்க, இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா. இப்போ என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிச்சு. ஒரு சைடு இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு சைடு குவான்டிட்டியில இன்க்ரீஸ் ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, பிரைஸ்ல இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, லிசன். ஓகே, இது இப்போ எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த சைடு இன்க்ரீஸ் ஆகும்போது எங்கேயும் இன்க்ரீஸ் ஆச்சு சரிங்களா. ஓகே, லிசன். இப்போ அப்படியே சேஞ்ச் பண்ணலாம். சப்போஸ் 20 புக்ஸ்க்கே 600 அப்படின்னா ஒருவேளை 50க்கு பதிலாக 5 புக்ஸா இருந்துச்சுன்னா இப்போ பிரைஸ் என்ன ஆகும், 600 விட கம்மியா இருக்குமா அதிகமா இருக்குமா, கம்மியா இருக்கும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி பேசிக் ரீசன். குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆகுது இல்லையா, அப்போ பிரைஸ் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். புரிஞ்சுங்களா. அப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளும் சரி இந்த எக்ஸாம்பிளையும் பார்க்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபர்ஸ்ட்ல ஒரு சைடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு சைடு இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ வந்துட்டு 5 புக்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு சைடு டிக்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு சைடு டிக்ரீஸ் ஆச்சு இல்லைங்களா.
இங்க பாருங்க சேஞ்சஸ் எல்லாமே சேமா இருக்கு. அதாவது இங்க இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இங்க இன்க்ரீஸ் ஆகுது, இல்ல இங்க டிக்ரீஸ் ஆகுதுன்னா என்ன ஆகுது, இங்கேயும் டிக்ரீஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ சேம் சேஞ்சஸ் வில் ஹேப்பன் ஆன் போத் சைடு. ஒரே விதமான மாற்றங்கள் தான் நடக்குது. இந்த மாதிரி மாற்றங்கள் தான் என்னன்னு சொல்லுவாங்க, நேர்மாறு விகிதம் சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல வந்து டைரக்ட் வேரியேஷன், அந்த நேம்ல இருக்கும் டைரக்ட். ஜஸ்ட் இங்க என்னவோ அதே தான் டைரக்டா இங்க நடக்கும்னு சொல்றேன். இங்க இன்க்ரீஸ்னா இங்க இன்க்ரீஸ், இங்க டிக்ரீஸ்னா இங்க டிக்ரீஸ்னு சொல்றேன். ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சுங்களா? இப்போ வேற எதெல்லாமே டைரக்ட் வேரியேஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கலாம். அவங்க ஒரு 10 பேர் வேலை செய்யறாங்கன்னா அவங்களோட மாச சேலரி வந்துட்டு ஒரு 1 லட்ச ரூபா கொடுக்கணும். இதே அந்த கம்பெனில வந்துட்டு ஒரு 50 பேர் வேலை செய்யறாங்கன்னா சேலரி எவ்வளோன்னு தெரியாது, ஆனா கண்டிப்பா இந்த 1 லேக் அதிகமாக தானே ஆகும். ஏன்னா அங்கே மேன் பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது அதுக்கான சேலரிங்கிறது எக்ஸ்பென்ஸ் தானே, அதுவும் கண்டிப்பா என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும் சொல்லுவோம். புரிஞ்சுங்களா? இல்ல அங்க 10 பேர் வேலை செய்யாம வெறும் 2 பேர் தான் வேலை செய்யறாங்கன்னா அப்போ 1 லேக் கொடுக்கணும் இடத்துல அதை விட கம்மியா கொடுக்கணுமா அதிகமா கொடுக்கணுமா, கம்மியா. புரிஞ்சுங்களா? இப்ப நம்ம சொன்ன 2 எக்ஸாம்பிளையும் பார்க்கும்போது ஒரு சைடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு சைடு இன்க்ரீஸ் ஆகுது, இல்ல ஒரு சைடு டிக்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு சைடு டிக்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி வேரியேஷன் தான் என்னன்னு சொல்லுவாங்க, இட்ஸ் டைரக்ட் வேரியேஷன் சொல்லுவாங்க. புரிஞ்சு? தமிழ்ல வந்துட்டு நேர்வர் மாற்றம் தான். எது மட்டும் மாறாது, மாற்றம் உண்டுவேவா, நல்ல வேலை. புரிஞ்சுல? 2 சைடுமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது டைரக்ட் வேரியேஷன். இந்த மாதிரி டைரக்ட் வேரியேஷன்ல கவனிங்க, சில விஷயம் தெரியாட்டி ஆன்சர் டைரக்டா பண்ணிக்கலாம், கவனிச்சுக்கலாம். 20 புக்ஸ்க்கு 600 அப்படின்னா இப்போ 40 புக்ஸ்க்கு அதிகமா தான் இருக்கும். ஒருவேளை தெரியாட்டியும் 20 புக்ஸ்க்கு 600னா 40 புக்ஸ்க்கு 1200 தானே. ஏன்னா ஆல்ரெடி எவ்வளவு குவான்டிட்டி இருக்கோ அதே மாதிரி 2 டைம்ஸ் ஆகுது. அப்ப இங்க பிரைஸும் 2 டைம்ஸ் ஆகுங்களா, 1200 தானே. இந்த 1200 எப்படி கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா கவனிங்க, எப்பயுமே டைரக்ட் வேரியேஷன் என்ன பண்ணா, எது கண்டுபிடிக்கணுமோ சரி சரி யாராலையும் நான் குழப்ப முடியாது, நான் சொல்லிடுறேன். இப்போதைக்கு வந்துட்டு ஒன்ஸ் இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஐடென்டிஃபை இந்த டைரக்ட் வேரியேஷன் தெரிஞ்சுன்னா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஜஸ்ட் எது கண்டுபிடிக்கணுமோ அதை எக்ஸஸ் ஈக்குவல் எழுதிட்டு இதுக்கு மேல இருக்கு இல்லையா அதை அப்படியே எழுதிருங்க. எழுதிட்டு நீங்க சொன்னதுதான் வரும். இது டைரக்டா இருந்தா இது என்ன பண்ணுவாங்கன்னா, ஜஸ்ட் இங்க இருக்குது இல்லையா 20 40 இருக்கு இல்லையா, அது அப்படியே ரெசிப்ரோக்கலா எடுப்பாங்க. ரெசிப்ரோக்னா தமிழ் என்னப்பா, தலைகீழ் இல்லைங்களா? புரிஞ்சுங்களா? அப்ப தலைகீழும் போது 20/40 எப்படி எழுதுவாங்க, 40/20. புரிஞ்சுங்களா? ஏன் சார் அப்படி எடுக்கிறோம்னா சாதாரண விஷயம் தான், அப்படி எடுத்து ஆன்சர் கிடைக்கும். 20 புக்ஸுக்கு 600, 40 புக்ஸுக்கு 1200 தானே, ஆமாவா இல்லையா? புரிஞ்சுங்களா? ஆனா ஒருவேளை தலைகீழ எடுக்கல சார், என்ன சார் ஆகும், என்ன சார் ஆகும்னு கேட்டீங்கன்னா, so we'll write 20/40. இதுல 2 times இது எவ்வளவுங்க, 300. 20 புக்ஸ்க்கு 600னா 40 புக்ஸ் 300னா என்ன சொல்லுங்க, அப்படி எடுக்க கூடாது சொல்றேன். Are you able to understand? அப்ப நமக்கு சாதாரண விஷயம் தான் வேரியேஷன், அது நம்ம பார்த்தனே கண்டுபிடிச்சுக்கலாம். இந்த மாதிரி புக்ஸ் பிரைஸ் மட்டும் கிடையாது, ஜென்ரலா வந்துட்டு ஆர்டிகல் சொல்லலாம். இந்த புக்ஸ்ல ஃபேனு லைட்டு எவ்ரிதிங் ஆர்டிகல் காமனா சொல்லுவாங்களா, இந்த ஆர்டிகல் பிரைஸ்னாவே எப்பவுமே டைரக்ட் வேரியேஷன்ல தான் இருக்கும். Are you able to understand? ஓகேங்களா? இனி உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி வேணா ஜஸ்ட் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகே, 20 × x எடுத்தோம்னா 40 × 600. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து இந்த 20 கீழே போயிருமா, அதான் எழுதியிருக்கேன். See, there will be same value. Are you able to understand? ஓகே, இப்போதைக்கு வந்துட்டு சம்ம படிச்சு பார்த்தாலுமே ஃபர்ஸ்ட் அதை சார் இன்டைரக்ட் பத்தி சொல்ல தேவையில்லை, இப்போ நான் சொல்லித்தரேன். இப்போதைக்கு வந்துட்டு டைரக்ட் நேர்மாறு விகிதம் என்னன்னு பார்த்துருக்கோம். 2 சைடும் ஒப்பிட்டு பார்க்கணும். ஒரு சைடு கூடுனுச்சுன்னா இன்னொரு சைடு என்ன நடக்கும் நம்ம தான் யோசிக்கணும். ஓகேங்களா? அப்படி ஒரு சைடு என்ன ஆகும், கண்ணாடி மாதிரி, கண்ணாடியில் என்ன ஆகும், இங்க கை தூக்கினா அங்க என்ன ஆகும், கை இறக்குனா ஓகே, லெஃப்ட் சைட்ல வாட்ச் கட்டியிருந்தா அப்போ ஒரே மாதிரி கிடையாது இல்லை, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்றது இந்த சேஞ்சஸ் ரெண்டுமே சேமா இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் டைரக்ட் வேரியேஷன். டைரக்ட் வேரியேஷன்ல வந்துட்டு 2 விதமா சால்வ் பண்ணா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா எடுக்கும் போது எப்படி எடுக்கணும், வேரியேஷன் டைரக்டா இருந்தா எடுக்கும் போதே தலைகீழ எடுக்கணும் சொல்றோம். கிளியர்? ஓகே, சும்மா டிவின்னு சொல்லி போட்டு இதை மட்டும் எழுதி வச்சுக்கணும் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங். மேக் இட் ஃபாஸ்ட். கிளியர்? எழுதி வச்சு இல்லையா? ஓகே, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணோம்னா அழைச்சட்டுமா? சரி, டைரக்ட் வேரியேஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஒருவேளை இன்டைரக்ட் வேரியேஷன் தான் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லிசன், men and days
அகைன் பேசிக்கான ஒரு விஷயம் தான் சொல்றேன். அதாவது ஒரு வேலையை வந்துட்டு ஒரு வேலை இருக்கு, ஒரு ஒர்க் இருக்கு, கேன் பி எனிதிங், எது வேணாலும் இருக்கலாம். அந்த ஒர்க்கை வந்துட்டு ஒரு 20 பேர் வேலை செஞ்சாங்கன்னா 10 நாள்ல முடிச்சிருவாங்க, 10 daysல முடிச்சிருவாங்க. இப்போ அந்த ஒர்க்கை வந்துட்டு ஒருவேளை 40 பேர்கிட்ட கொடுத்தா எவ்வளவு டேஸ்ல முடிப்பாங்கன்னு பதில் சொல்லுவானா? நான் கேட்கற கேள்வி என்னன்னா, 20 பேர் இருக்கும் போதே அது 10 நாள்ல முடிச்சிருக்கு, 10 daysல ஃபினிஷ் ஆயிருக்கு. இப்போ அந்த இடத்துல 40 பேர் இருக்காங்கன்னா இல்ல எனக்கு என்ன இந்த டேஸை விட கம்மியாகாம அதிகமா எடுத்துக்கோங்களா? கண்டிஷன் இங்க எல்லாமே வேலை செய்யறவங்க, யாருமே சோம்பேறி கிடையாது, ஓபி அடிக்கல, எல்லாமே வேலை செய்யறவங்க. அப்படிங்கும்போது கம்மியா தானே ஆகும். அப்ப நீங்க கவனிங்களேன், நம்பர் ஆஃப் மென் இன்க்ரீஸ் ஆகும்போது டேஸ் என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு ஆப்போசிட்டா டிக்ரீஸ் ஆகுது. புரிஞ்சா? இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது, ரெண்டு சைடுமே ஒரே மாதிரி தானே இருந்துச்சு. நம்பர் ஆஃப் மென் இன்க்ரீஸ் ஆகும்போது டேஸ் வந்துட்டு கம்மியாகுது. ஒருவேளை 20 பேர் இருக்கிற இடத்துல வெறும் 4 பேர் தான் இருக்காங்க. 20 பேர் இருக்கும் போது அந்த வேலையை 10 நாள்ல முடிச்சு கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க வெறும் 4 பேர் தான் இருக்காங்க. இப்ப அதை 10 நாள்ல எடுத்துக்குவாங்களா இல்ல 10 நாளைக்கு அதிகமா எடுத்துக்குவாங்களா? இப்ப இங்க பாத்தீங்கன்னா மென்னு கம்மியான டேஸ் என்ன ஆகுதுங்க? இது பேசிக்கான விஷயம் தானே. எப்பவுமே எந்த ஒரு டைப்பிங் ஒர்க்கா இருக்கட்டும் இல்லையா, ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஒர்க்கா இருக்கட்டும், ஒரு 2 பேர் இருக்கும்போது எவ்வளவு டைம்ல அந்த ஒர்க் முடியுது, அதை விட நம்பர் ஆஃப் மென் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கம்மி டைம்ல முடிச்சு கொடுத்துடலாம் இல்லைங்களா? ஓகே. ஆனா இங்க வேரியேஷன் சேஞ்சஸ் தானே. வேரியேஷன் ஒரே மாதிரி இருக்கா மாறி மாறி இருக்கா? ஒரே மாதிரி இருந்தா அது என்ன வேரியேஷன்? டைரக்ட் வேரியேஷன். அப்ப மாறி மாறி இருந்தா அது என்ன வேரியேஷன்? இன்டைரக்ட் வேரியேஷன். சார் கிளியர்? இனி அந்த கான்செப்ட் முடிஞ்சு சொல்லுது, இந்த டாபிக்கான கான்செப்ட் முடிஞ்சு. சின்ன சின்ன ட்ரிக் இருக்கு, அதை வச்சு சம் சால்வ் பண்ணிக்கலாம். புரிஞ்சுங்களா? அப்ப நம்ம கம்பேர் பண்ணிக்கணும். வேற ஒரு நிமிஷம் இப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கோதுன்ட்டு, ரெண்டு சைடுமே சேஞ்சஸ் கேன் பி இன்க்ரீஸ்ட் ஆர் டிக்ரீஸ்ட். சேஞ்சஸ் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது டைரக்ட் வேரியேஷன். அதே மாதிரி சேஞ்சஸ் வந்துட்டு மாறி மாறி இருந்துச்சுன்னா அது என்னது? இன்டைரக்ட் வேரியேஷன். ஓகே, லிசன். இப்போ யோசிச்சிங்க பார்க்கலாம். இப்போ 20 பேர் இருக்கும் போது அந்த வேலையை 10 நாள்ல முடிச்சு கொடுக்குறாங்கன்னா, இப்போ நம்ம 40 பேர் இருக்காங்க. அப்போ கண்டிப்பா எவ்வளவு டேஸ்ல முடிச்சிடலாம்? 5 days தானே. ஏன்னா மேன் பவர் அப்படியே 2 times ஆகுது இல்லையா? 5 days தானே. ஓகே. அப்போ இது என்ன வேரியேஷன்? இன்டைரக்ட் வேரியேஷன் இல்லையா? கவனிச்சுக்கோங்க. x = 10 எழுதியாச்சு. எப்ப நான் ரெசிப்ரோக்கலா எடுப்பேன்? இது என்ன வேரியேஷனா இருந்தா ரெசிப்ரோக்கலா எடுப்பேன். ஆனா இப்ப இது என்ன வேரியேஷனா இருக்கு? டைரக்டா இருந்தா தலைகீழ எடுப்பீங்க. ஆல்ரெடி இருக்கிறது இன்டைரக்டா இருந்துச்சுன்னா நீங்க எடுக்கிறது வந்துட்டு அப்படி எடுக்கணும்னு சொல்லுவாரு. புரியுதுங்களா? ஏன் எடுக்கிறேன்னா ஒரே பதில் தான், அப்பதான் என்ன கிடைக்கும்? ஆன்சர் கிடைக்கும். Look at this. Are you able to understand? புரிஞ்சுங்களா? அப்போ ரிகால் பண்ணிக்கலாம். டைரக்ட் வேரியேஷன் மாறி மாறி வந்துச்சுன்னா காலியமால் புரியல. புரிஞ்சுங்களா? சார் பயமுறுத்துறாரு. Something has entered into our classroom. Should be very careful. Okay, it can be devil or evil or ghost, whatever it may be. சேர் எல்லாமே கட்டியா பிடிச்சிக்க, எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிடும் சொல்றேன். சார் நீங்க எதை சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். வேரியேஷன் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா டைரக்ட் வேரியேஷன், மாறி மாறி இருந்துச்சுன்னா இன்டைரக்ட் வேரியேஷன். எப்ப ரெசிப்ரோக்கல் எடுப்போம்? ஓகே, தோணும் முதல்ல எடுக்கக்கூடாது, அடி கும்பிடும். சரிங்களா? ஓகே, அது எப்போ அதே மாதிரி எடுப்போம்? இன்டைரக்ட் வேரியேஷன். சார் கிளியர்? அப்படி எடுத்தா மட்டும் தான் ஆன்சர் கிடைக்கும். கிளியரா? இது நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே சின்ன சின்ன ட்ரிக்ஸ் இருக்கு, நான் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி ஏன்னா எல்லாமே கடைசியில வந்துட்டு திரும்பி பார்க்கும் போது எல்லாம் மறந்து போச்சுன்னா கான்செப்ட் இருக்கும். ஓகேவா? தைரியமா போலாம் சொல்லுறேன். ஸோ டோன்ட் வரி, ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் யூ இன் தி வெரி பெஸ்ட் வே. சரி, இப்போ ரெண்டு கான்செப்ட் ஓகே தானே? கவனிச்சுக்கணும். வேற எதெல்லாம் டைரக்ட் வேரியேஷன்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? வேற எதெல்லாம் நம்ம பார்த்த மாதிரி புக்ஸ் பிரைஸ் பார்த்தோம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் வேற என்ன பார்த்தோம்? டைரக்ட் வேரியேஷன்ல நேர்மாறு விகிதம் சொல்ல வரேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லி கொடுத்தேன்? கேக், ஐஸ்கிரீம். ஓகே, சொல்லுங்க. அதான் ஆர்டிகல்லாம் வந்துடும். வேற எதெல்லாம் டைரக்ட் வேரியேஷன்ல வரும்னு சொல்ல வரேன். சரி, நான் கேட்டதே உங்கள்கிட்ட என்ன மாதிரி பதில் எதிர்பார்த்தேன் அப்படின்னா, ஒரு வெஹிக்கிள் வந்துட்டு கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெயின் எடுத்துக்கலாம். ட்ரெயின் வந்துட்டு சராசரியா வந்துட்டு ஒரு 60 கிலோமீட்டர் வேகத்துல போகுது அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டரா? இதே 10 மணி நேரமா இருந்தா 600 கிலோமீட்டர் தானே? ஆமாவா இல்லையா? என்ன சொல்ல வரேன்னா, ஒரு வெஹிக்கிளோட ஸ்பீட் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும் போது அதோட டைமும் டிஸ்டன்ஸும் டைரக்ட் வேரியேஷனா தான் இருக்கும். டைம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும், டைம் ரெடியூஸ் ஆச்சுன்னா டிஸ்டன்ஸும் ரெடியூஸ் ஆகும். சும்மா யோசிச்சு பாரு. ஒரு வெஹிக்கிள் வந்துட்டு ஏதோ ஒரு வாகனம் வந்துட்டு 1 மணி நேரத்துக்கு அதோட ஸ்பீட் வந்துட்டு 50 கிலோமீட்டர் பெர் அவர். 50 கிலோமீட்டர் பெர் அவர். பெர் ஹவர்னா எவ்வளவு வரும்? 1 hour. அப்போ 1 மணி நேரத்துக்கு 50 கிலோமீட்டர்னா half an hourக்கு 25, 25 கிலோமீட்டர் தான். நீ நல்லா கவனி. 1 hourங்கிறது half an hour கம்மி ஆகும் போது அப்போ 50ங்கிறது 25 மாறிடுதா?
புரிஞ்சா? இப்போ 1 ஹவருக்கு 50 2 ஹவர்ஸ்க்கு 100. இப்போ 1 ஹவருங்கிறது 2 ஹவரா இன்க்ரீஸ் ஆகும் போது 50ங்கிறது அது 100 மாறுதுன்னு வரும். புரிஞ்சுங்களா? நிறைய இந்த கான்செப்டை மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு கொஸ்டின் படிக்கும் போது நம்ம தான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணோம். ஓகே, இது ரெண்டுமே என்ன நடக்கும், டைரக்டா இருக்குமா இல்லை இன்டைரக்டா இருக்குமான்னு சொல்லிட்டு. டைரக்டா இருந்தா ரெசிப்ரோக்கல் எடுத்துங்க, இன்டைரக்டா இருந்தா அப்படியே எடுத்து சால்வ் பண்ணா போதும். இஸ் இட் கிளியர்? புரிஞ்சுங்களா? ஓகே ஃபைன். வேற டைரக்ட் வேரியேஷன் என்ன இருக்குன்னா, ஈவன் ஒர்க்னாவே சாப்பிட்றது ஒர்க் தானே, சாப்பிட்றது ஒர்க் தானே. இப்போ 30 பேர் சாப்பிடும் போது ஒரு 120 இட்லி முடிச்சிருக்காங்க. சராசரி ஆளுக்கு 4 இட்லி சாப்பிட்டுருக்காங்க. 30 பேர் இருக்கும் போது 120 இட்லிஸ். இது 50 பேர் இருந்தாங்கன்னா ஆட்கள் அதிகமாகும் போது என்னது, சாப்பிட்ற அளவு அதிகமா இருக்கலாம். இங்க சாப்பிட்ற அளவு தான் என்னன்னு சொல்லுவோம்னா அமௌண்ட் ஆஃப் ஒர்க்னு சொல்லுவோம். அமௌண்ட் ஆஃப் ஒர்க்ங்கிறது இட் கேன் பி எனி திங். நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சாப்பிடுறதுன்னு சொன்னேன். இந்த மாதிரி இப்போ பிரிட்ஜ் கட்டதுன்னு வச்சுக்கலாம். ஒரு 1000 பேர் வேலை செய்யும் போது ஒரு 200 மீட்டர் கட்டி முடிக்கிறாங்க. அதே இடத்துல 2000 பேர் இருந்தா, so what I am saying, when the number of person is increased, ஆட்களோட அளவு அதிகமாக அதிகமாக அங்க வேலை நடந்திருக்க வேலையோட அளவு இருக்குல்லையே அதுவும் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாரு. புரிஞ்சுங்களா? அதுவும் டைரக்ட் வேரியேஷன்ல தான் வரும். சரிங்களா? அப்ப இன்டைரக்ட் வேரியேஷன் பேசிக்கா வந்துட்டு மாறி மாறி நடக்கும். வேற எதெல்லாம் மாறி மாறி நடக்கும்னு பாத்தீங்கன்னா, லிசன். இப்போ ஒரு ஏதோ ஒரு டைப் பண்ணிட்டு இருக்கோம். டைப் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பேஜ்ல வந்துட்டு வெறும் எவ்வளவு லைன் இருக்குன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். 6. உங்களுக்கு தெரியுமான்னு செக் பண்றேன். ஓகே, அப்ப 6 லைன் வச்சு டைப் பண்ணோம்னா அந்த பேஜ் வந்துட்டு மொத்தமா அந்த புக் வந்துட்டு 150 பேஜஸ்ல முடிஞ்சிடும். 6 லைன் வச்சுட்டு. ஓகே, இப்போ எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 6 லைன் வச்சு டைப் பண்ணா 150 பேஜஸ். இப்போ ஒருவேளை அந்த பேஜ் வந்து 12 லைன் இருக்கு ஒரு பேஜ்லயும். அப்ப கண்டிப்பா இந்த 150 பேஜுங்கிறது கம்மியா இருக்குமா அதிகமா இருக்குமா? புரிஞ்சுங்களா? அப்ப நீங்க நல்லா யோசிச்சுங்களா, ஒரு பேஜோட நம்பர் ஆஃப் லைன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஓவரால் பேஜஸ் என்ன ஆகுதுங்க, டிக்ரீஸ் ஆகுது. புரிஞ்சுங்களா? இதே வந்துட்டு 12 லைன் இல்லாம வெறும் 3 லைன் மட்டும் வச்சு டைப் பண்ணிருக்காங்க. அப்ப என்ன பேஜ் இன்க்ரீஸ் ஆகுமா? அப்ப இது என்ன மாறி மாறி நடக்குனாவே கண்டிப்பா என்ன வேரியேஷனா இருக்கும், இன்டைரக்ட். சட் கிளியர்? இந்த மாதிரி சம்பளம் நம்ம பார்க்க போறோம், பார்ப்போம். ஓகே, ஒரு 6 டைப் தான் இருக்கு. டக்குன்னு முடிக்கலாம். டேபிள்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். அதுதான் இங்க யூட்டிலைஸ் பண்ண போறோம். பாருங்க, இப்ப நம்ம டீல் பண்ண போறது எல்லாமே 2 கேட்டகரி தான். ஒன்னு மென் இருக்கும், ஒரு சைடு மென்னு, விமனு, சில்ட்ரனு, பாய்ஸ், கேர்ள்ஸ் ஏதாச்சும் கொடுத்துருப்பாங்க. இன்னொரு சைடு வந்துட்டு ஏதாச்சும் டேஸ் ஏதாச்சும் இருக்கும். அது ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது டைரக்ட் இன்டைரக்ட்னு பார்க்கணும். நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 8 நாள்ல வந்துட்டு ஒரு 96 ஸ்கொயர் மீட்டர்னா தான்ப்பா. இது ஒரு ஸ்கொயர் மீட்டர்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி 8 டேஸ்ல வந்துட்டு ஒரு மென் என்ன பண்றாரு, 96 ஸ்கொயர் மீட்டர் வந்துட்டு ஒயிட் வாஷ் பண்றாருன்னா அப்ப 18 டேஸ்ல கேட்டிருக்கேன். 18 டேஸ் தானே கேட்டிருக்காங்க. எனக்கு ஆன்சர் தெரியாது, ஆனா பேசிக் யோசிங்களேன். வெறும் 8 நாளைக்கே வந்துட்டு 96 மீட்டர் அப்படின்னா இப்போ 18 நாளைக்கு அதோட அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? அதிகமா இருக்கும். நம்பர் ஆஃப் டேஸ் அதிகமாகும் போது ஒர்க் அதிகமாகுது இல்லையா? அப்ப 2 சைடுமே ஒரே மாதிரி இருந்தா இது என்ன வேரியேஷனா இருக்கும்? டைரக்ட் வேரியேஷன். புரிஞ்சுங்களா? டைரக்ட் வேரியேஷன். லிசன். அப்ப நீங்க பார்க்க வேண்டியது 2 விஷயம் தான். ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க பாருங்க, அங்க கொடுத்துருக்க வேல்யூ இருக்கு இல்லைங்களா, அது என்ன கேட்டகரி சேர்ந்தது மட்டும் பார்த்தா போதும். ஓகேங்களா? இங்க கொடுத்துருக்க இந்த 96 ஸ்கொயர் மீட்டர் இருக்கு இல்லைங்களா, அது என்னவா இருக்கும்? இன்னொன்னு இந்த 8 டேஸா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு 2 ஹவர்ஸா இருக்கட்டும், 10 மினிட்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் என்ன கேட்டகரி? டைம் கேட்டகரி. புரிஞ்சுங்களா? அப்ப நம்ம என்ன கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே சும்மா எடுக்க வேண்டியதான். சொல்றேன், எப்படி வேணாலும் எழுதிக்கலாம் உங்களுக்கு. அங்க பாருங்க, அங்க என்ன கொடுத்தனா, கிட்டத்தட்ட 8 நாளைக்கு வந்துட்டு இவ்வளவு ஒர்க் முடியுது. கரெக்டா? 8 நாளைக்கு வந்துட்டு இவ்வளவு ஒர்க் முடியுதுன்னா அப்போ 18 நாளைக்கு எனக்கு தெரியாது. ஆனா ஒர்க்கோட அளவு என்ன இருக்கும்? அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? அதிகமா இருக்கு. அப்ப இங்க அதிகமாகும் போது இங்க அதிகமாகுதுன்னா இது என்ன வேரியேஷனா இருக்கும்? டைரக்ட் வேரியேஷன். இப்போ டைரக்ட் வேரியேஷன் என்ன பண்ணுவோம்? x is equal to 96. இது அப்படியே எடுப்போம்னா ரெசிப்ரோக்கல் எடுப்போமா? ரெசிப்ரோக்கல் எடுக்கும் போது 18/8. கரெக்டா தானே? அப்ப அந்த 8 இதால டிவைட் பண்ணா 12 டைம்ஸ். புரிஞ்சுங்களா? மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு வருது? 260. சி ஆப்ஷன் நம்பர் 1. இதுதான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ல கேட்டு வச்சிருக்காங்க. அதை டைப் பண்ணி தான் எடுத்து போட்டிருக்கேன். ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? ஓகேங்களா? இந்த ஒரு டைப் மட்டும் தான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கும். பாக்கி எல்லாத்துக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கு. அதுல பேட்டர்ன் போட்டு கேன்சல் பண்ண ஆன்சர் கிடைச்சிரும். டக்கு நோட் பண்ணுங்க. எஸ், கம்ப்ளீட்டட். ஃபைன். புரிஞ்சா? இப்போ அந்த வேலையோட அளவு வந்துட்டு இங்க 96 மீட்டர் வந்துட்டு ஒயிட் வாஷ் பண்றாங்களா, ஒயிட் வாஷ் பண்ற மாதிரி இருக்கலாம். வேற எதெல்லாம் வேலையில வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா கொடுத்துருப்பாங்க. ஒரு 20 பேர் வந்துட்டு 1 மணி நேரத்துல 40 காரை கிளீன் வாஷ் பண்றாங்கன்னு சொல்லிட்டேன். இங்க எவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்க? 20 பேர். அதான் மென்னு சொல்லுவாரு. புரிஞ்சுங்களா? எவ்வளவு கார் அங்க வாஷ் பண்ணது, அதுதான் அமௌண்ட் ஆஃப் ஒர்க்னு சொல்லுவாங்க. இப்ப மென் எல்லாமே தூக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒரு ஃபேக்டரியில வந்துட்டு ஒரு 8 மிஷின் இருக்கு. இந்த நம்ம இந்த கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிப்போம்ல பாட்டில், அது மேனுஃபேக்சர் பண்றது.
அந்த 8 மிஷின் வந்துட்டு ஒரு நாளில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் ஏதோ ஒரு டைமில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1200 பாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணுது அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா அதே இடத்துல வந்து ஒரு 15 மிஷினை ஒர்க் பண்ணால் எவ்வளோ பாட்டில் இதாயிருக்கும்னு சொல்கிறேன். அப்போ 8 மிஷினுக்கே 1200 பாட்டில்னா 15 மிஷினுக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக அதிக பாட்டில் தானே இருக்கும். ஓகேவா? நம்பர் ஆஃப் மிஷின் இன்க்ரீஸ் ஆகும் போது ஒர்க் என்ன ஆகுதுங்க, இன்க்ரீஸ் ஆகுது. ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ரெண்டுமே சேம் சேஞ்சஸ். இப்போ ரெண்டுமே ஒரே மாதிரி சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வேரியேஷனுக்கு என்ன வேரியேஷன்? டைரக்ட் வேரியேஷன். சேஞ்சஸ் டிக்ஷனரியில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் போட்டு பக்கத்தில் சினானிம்ஸ் போட்டு வேரியேஷன் சொல்லுவாங்க. வேரியேஷன்னா என்ன சார், என்ன மாற்றம்னு அர்த்தம். சார் கிளியர்? இந்த ஒரு டைப் மட்டும் பார்த்தா போதும், அதாவது சம் எழுதுனா போதும். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஒன்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணி சொல்லுங்க, சரிங்களா? இங்கேயும் பாருங்க, இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்கேன்னா லீலா ரீட்ஸ், படிக்கிறது ஒர்க்கு தானே. ஆமா, தூங்குறது கூட ஒர்க்கு தான் சொல்லுவாங்க. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க். ஓகேங்களா? லீலா ரீட்ஸ் 1/4 ஆஃப் எ புக் இன் 1 hour. ஹவு மச் புக் ஷி வில் ரீட் இன் 1/2 hours கேட்டிருக்காங்க. நான் பேசிக்கா கேட்கறேன், இந்த சம்ம புரியுதுங்களா? அதாவது கிட்டத்தட்ட வந்துட்டு 1 hourல வந்துட்டு ஒரு புக்கோட 1/4 பாகத்தை படிக்கிற அப்படின்னா அப்போ 1.5 மணி நேரத்துல எவ்வளவு படிச்சிருப்பான்னு தெரியல. ஆனா யோசிங்களே, 1 மணி நேரத்துக்கு 1/4 பாகம் அப்படின்னா 1.5 மணி நேரத்துக்கு 1/4 பாகமா இல்ல அதோட அதிகமா? அதை விட அதிகம். புரிஞ்சுங்களா? அப்ப டைம் அதிகமாச்சுன்னா அந்த படிக்கிற அளவு என்ன ஆகும்? அதிகமாகும். அப்ப இது என்ன வேரியேஷன் வரும்? டைரக்ட் வேரியேஷன். கிளியரா புரிஞ்சுன்னா இந்த டைரக்ட் வேரியேஷன் கண்டுபிடிச்சாச்சு. கவனிச்சுங்க, அதை நம்ம எழுதும் போது எப்படி எழுதணும்னா, லிசன், எல்லாமே புக்கை ரீட் பண்றது, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, ஒயிட் வாஷ் பண்றது, எல்லாமே என்ன கேட்டகரியில வரும்? ஒர்க்குங்கிற கேட்டகரியில தான் வரும். இப்போ ஒர்க்கு, இன்னொன்னு என்னது, எது ரெண்டுமே ரெண்டு சைடும், அதாவது ரெண்டு டேட்டா எதை பேஸ் எந்த கேட்டகரியில வந்து ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணிருக்காங்களோ அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோன்னு சொல்ல வரேன். இங்க ரெண்டு கேட்டகரி தான். ஒன்னு ஒர்க், டைம் தானே. எதுல ரெண்டுக்கு கொடுத்துருக்காங்க? டைம்ல தானே ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? மொத்தம் 4 விஷயம் புரியுதுங்களா சொல்றது? 2 கேட்டகரியில எது கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. கம்ப்ளீட்னா ஃபர்ஸ்ட் ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க, மறுபடியும் டைம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஓகேவா? அதை ஃபர்ஸ்ட்ல வச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்க எழுதும் போது எங்க பாருங்க, 1 hour தானே. எவ்வளவு ஒர்க்கு? 1/4. இப்ப எவ்வளவு டைம்னா 3/1/2. 3/1/2ங்கிறது மிக்ஸ்டு ஃபிராக்ஷன். இது நீங்க எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். இந்த 1/4 வந்து 0.25 எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. உங்களோட சௌகரியம் தான் சொல்றேன். ஆனா இந்த மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் மட்டும் ஃபிராக்ஷனா மாத்திக்கணும். 2 3 சார் 6, 6 + 1 7. அப்போ 7/2க்கு வந்துட்டு எனக்கு தெரியல, கரெக்ட் தானே? இந்த டைரக்ட் வேரியேஷன் என்ன பண்ணிக்கலாம்? கிராஸ் மல்டி. ஞாபகம் இருக்குங்களா? இப்போ கிராஸ் மல்டில பண்ணும்போது கவனிங்க, இது கிராஸ் மல்டில பண்ண வெறும் x தானே. 7/2 × 1/. அப்ப நான் மாத்தவன் ஆன்சர் கிடைச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்க, 7 1s are 7, 2 4s are 8. புரிஞ்சுங்களா? மொத்தமா 1.5 hours எவ்வளவு முடிஞ்சிருக்கும்? 7/8 பார்ட். அது எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க, பி ஆப்ஷன். கிளியர்? புரிஞ்சுங்களா? இப்போதைக்கு ஞாபகம் வச்சுங்க, படிக்கும் போது ரொம்ப ஒர்க் டைம்னாவே கண்டிப்பா டைரக்ட் வேரியேஷன் தான். புரிஞ்சுங்களா? அதே மாதிரி மென்னு சேலரினாவே டைரக்ட் வேரியேஷன் தான். கிளியர்? எனி டவுட்? இங்க பாருங்க, இது என்ன டைப் 1. டைப் 1ல தான் இருக்கும். ஓகேவா? ஸ்பெசிஃபிக் என்ன சொல்ல போனா டைரக்ட் வேரியேஷன் வந்து கொஞ்சம் டீடைலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் பை லேர்னிங் டிஃபரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ். இங்க என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, சேம் இதே ஒரு TNPSC ப்ரீவியஸ் क्वेश्चंस தான். என்ன கேட்டிருக்கானா, a wheel makes 48 revolutions in 3 seconds. How many revolutions does it make in 30 seconds ன்னு சொல்லிட்டு இந்த சுத்துது இல்லையா, மொத்தம் 3 செகண்டுக்கு எவ்வளோ? 48. அப்ப 3 செகண்ட்ஸ்க்கு 48 அப்படின்னா நமக்கு தெரியாது. 30 செகண்ட்ஸ்க்கு நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் வந்துட்டு 48ஓட அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? ஓகேவா? அப்ப நீங்க தான் யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் கொடுத்த டைம் வந்து 3 செகண்டுக்கு 48னா இப்ப 30 செகண்ட்ஸ் கண்டிப்பா அதிகமா தான் இருக்கும். ரெண்டு சைடும் இன்க்ரீஸ் ஆகுது, டைம்ல இன்க்ரீஸ் ஆகுது. டைம்ல இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா ரெவல்யூஷன் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இது என்ன வேரியேஷனா இருக்கும்? டைரக்ட் வேரியேஷன். சார் கிளியர்? இப்ப நம்ம எழுதும் போது டைரக்டா நமக்கு என்னன்னா இந்த சுத்துறது ஒர்க் தானே, சுத்துறது ஒர்க் தானே. அப்போ ஒர்க்கு நீங்க கவனிக்கிறீங்க, செக் பண்றேன். அப்போ 3 செகண்டுக்கு வந்துட்டு 48 அப்படின்னா 30 செகண்டுக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இட்ஸ் டைரக்ட் வேரியேஷன். கரெக்ட் தானே? ஆன்சர் கிடைச்சிருக்கும். ஈஸியாக கம்பேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஒருவேளை 3rd சம் தானே இப்போ சொல்றேன்.
ஜஸ்ட் இது ரெண்டு கம்பேர் பண்ணா இது ஆன்சர் பண்ணிக்கலாம். 3ல இருந்து 30 வந்திருக்கு, என்ன பண்ணா போதும், ஒரு 0 போட்டா போதுமா? நான் கம்பேர் பண்றது வந்துட்டு 3 30 மாறி இருக்குன்னா எப்படி மாறி இருக்கு, which is nothing but it is multiplied by 10. புரிஞ்சுங்களா? நீங்க கிராஸ் மல்டில போட்டாலே you'll get 480 revolution. Any doubt? Answer must be 480 revolution. Okay. அழிச்சிட்டுமா? ஓரளவுக்கு புரிஞ்சுங்களா? நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண எல்லா சம்லையுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் சேஞ்சஸ் இருக்கனால டைரக்ட் வேரியேஷன் ஐடென்டிஃபை பண்ணிட்டு சம் சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஓகே, இன்னொன்று இருக்கு, இது நீங்களே சால்வ் பண்றீங்களா? A can complete 1/4 part of your work in 20 days. Then A can complete remaining 3/4 of your work in கேட்டிருக்காங்க. 60 தானே? கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 60 வந்துச்சுங்களா? எனி டவுட்? மாத்தலாம் இல்லைங்களா? சரி, இப்போ டைப் 2ல என்ன பார்க்க போறோம்னா இதே ரெண்டு கேட்டகரி தான். ஆனா இது வரைக்கும் என்ன வேரியேஷனை பத்தி பார்த்தோம்? டைரக்ட் வேரியேஷன். ஆனா மொத்தமே 2 வேரியேஷன் இருக்குன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? மொத்தமே 2-3 டைப் இருக்கு. பட் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தது டைரக்ட், இப்போ பார்க்க போறதுன்னா இன்டைரக்ட்னு சொல்றேன். இன்டைரக்ட்னா எப்படி இருக்கும்? சேஞ்சஸ் ஒரே மாதிரி இருக்குமா இல்ல மாறி மாறி இருக்குமா? மாறி மாறி இருக்கும். ஓகேங்களா? அதுதான் பார்க்க போறோம். ஓகே, ஜஸ்ட் டைப் 2ன்னு போட்டுக்கங்க, இந்த சம் எழுதிக்கங்க, வேகமா எழுதுங்க. எனக்கு இங்க அந்த 2 விஷயம் இருக்கு. ஒரு சைடு பாத்தீங்கன்னா 8 பேர் வந்துட்டு ஒரு ஒர்க் வந்து 24 டேஸ்ல முடிக்கிறாங்கன்னா இப்போ 24 ஒர்க்கர்ஸ் வந்து எவ்வளவு டேஸ் தான் கேட்டிருக்காங்க. எனக்கு பேசிக்கான விஷயம் தான் கவனிச்சிங்க. இந்த மாதிரி மென்னு டேஸ் இருக்கு இல்லையா, இது வந்தது இது என்ன வேரியேஷனா இருக்கும்? நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப நீங்க அங்க என்ன கொடுத்துருக்கோம் அது அப்படின்னு அப்படியே சப்ஸ்டிட் பண்ண போதும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8 பேர் வேலை செஞ்சா எவ்வளவு டேஸ்ல முடியுது? 24. இப்போ 24 டேஸ்க்கு எவ்வளவுன்னு தெரியல, ஆமாவா இல்லையா? ஐம் சாரி, ஓகே, 24 men இருந்தா எவ்வளவு டேஸ்னு கேட்டிருக்காங்க. கவனிச்சுக்கலாம். இங்க நம்பர் ஆஃப் men இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது என்னதுங்க? டிக்ரீஸ் ஆகுது தானே? அப்ப எனக்கு எப்பவுமே எழுதும் போது யூஸ்வலா அது வந்துட்டு புக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 24 இன்டோ இதை தலைகீழ எடுப்போமா அப்படியே எடுப்போமா? அப்படியே எடுக்கிறதுக்கான ரீசன் என்ன? உங்களுக்கு வேற வேலை இல்லை அப்படிங்கிறீங்களா? வேற லெவல். யூ ஆர் மை ஸ்டூடெண்ட்ஸ். கிருஷ்ணா கேன்சல் ஆச்சு. எக்ஸ் ஈக்குவல் டு 8. எக்ஸ்ங்கிறது இங்க வந்துட்டு 8 டேஸ்ல முடிப்பாங்க. இட்ஸ் கிளியர். யாரும் எழுதாதீங்க, அப்படியே கவனிங்க ஒரு நிமிஷம். இப்பதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஃபர்ஸ்ட் டைரக்ட் வேரியேஷனுக்கு மட்டும் தான் அப்படி கான்செப்ட் ஓரியன்டா சால்வ் பண்ணோம். மற்ற எல்லா டைப்புக்கும் ஒரு ஃபார்மேட் இருக்கு. அந்த ஃபார்மேட் சொல்றேன், அதுல அப்ளை பண்ண ஆன்சர் கிடைச்சிடும். பார்த்து எடுத்து பண்ணணும். அது என்ன ஃபார்மேட்னா சரி இப்போதைக்கு listen. இதை மட்டும் அப்படியே எழுதுங்களேன், தப்பெல்லாம் எழுதுங்க. M1 D1 H1 is equal to M2 D2 H2. You will be easily remember this. ஸ்டார்டிங்ல இங்க M1 இருக்கு இல்லைங்களா, இது என்னது? M1. நான் சில விஷயம் சொல்றேன், புரியுதான்னு பாருங்க. M1ங்கிறது ஸ்டார்டிங்ல எவ்வளவு பேர் வேலை செஞ்சாங்க, அந்த D1ங்கிறது ஸ்டார்டிங்ல அவங்க எவ்வளவு நாள் வேலை செஞ்சிருக்காங்க. ஓகேவா? H1ங்கிறது ஸ்டார்டிங்ல ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சிருக்காங்க. அதை பத்தி இங்க கொடுக்க கிடையாது. பட் இருந்தாலுமே இதான் ஃபார்மேட், இதுல போட்டு ஆன்சர் கிடைச்சிடும். புரிஞ்சுங்களா? எப்பவுமே ஒரு படம் பார்க்குற மாதிரி மொத பாதி ரெண்டாவது பாதி அப்படி பிரிச்சுக்கோங்க. மொத பாதியில எவ்வளவு பேர் வேலை செஞ்சிருக்காங்க அது M1, எவ்வளவு நாள் வேலை செஞ்சிருக்காங்களோ அது D1, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சிருக்காங்க அது வந்துட்டு H1. புரிஞ்சுங்களா? எப்பவுமே இந்த கொஸ்டின் வந்துட்டு செகண்ட் பார்ட்ல தான் கேட்டிருப்பாங்க. எவ்வளவு பேர் அந்த வேலையை முடிக்க தேவைன்னா M2 கண்டுபிடிக்கணும். அந்த வேலை எத்தனை நாள் முடியும் அப்படின்னா D2 கண்டுபிடிக்கணும். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை செய்யணும் அப்படின்னா H2. அது இங்கிலீஷ்ல தெளிவா கொடுத்திருப்பாங்க. How many men requireன்னு கேட்டிருப்பாங்க, which means we need to find M2. In how many days the work will be completed ன்னு கேட்டிருப்பாங்க, D2. Yes. How many hours per day they have to work ன்னு கேட்டிருப்பாங்க, H2. கிளியர்? இது தெரிஞ்சுனா அப்ப இதுக்கும் இந்த சம்மக்கும் தொடர்பு இருக்குன்னு கேட்டா வேற லெவல்ல தொடர்பு இருக்கு, நல்ல விதமான தொடர்பு. கிளிசன் ஆன்சர் எவ்வளவு கிடைச்சு? 8. கவனிங்க. இந்த சம்ல ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்தது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல எவ்வளவு மென் வந்திருக்காங்க, எவ்வளவு டேஸ்? சார் ஹவர்ஸ் கொடுக்கல, நம்மளா இது யோசிக்கலாமா? கும்மிடுவேன். No, actually we are from decent family. We should not assume anything unless and until it is given. ஓகேவா? கொடுக்காத வரைக்கும் எதுவுமே யோசிக்க கூடாது. அப்ப செகண்ட் பார்ட்ல வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க? How many 24 workers கொடுத்திருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? டேஸ் தானே கேட்டிருக்காங்க. அப்போ D அப்படி வச்சுக்கோமா. H1 H2 ஏன் சப்ஸ்டிட் பண்ணல? அது கொடுக்கலன்னு சொல்றேன்.
அப்போ இந்த மாதிரி இருந்தாவே என்னன்னா டேரக்டா ஈக்குவலா இருக்கிறத கேன்சல் பண்ணிக்கலாம். பாக்கி என்ன கிடைக்குது 8. உங்க தலைகீழா இருக்கணும் அப்படி எடுக்கணும் தேவை கிடையாது. இந்த ஃபார்மேட்ல என்ன இட்ஸ் வெரி சிம்பிள். MDH லெஃப்ட் சைடு எல்லாமே 111, ரைட் சைடு எல்லாமே எப்பயுமே வந்துட்டு இந்த மாதிரி மென்னு ஹவர்ஸ் டேஸை பத்தி எங்கெல்லாம் பேசியிருக்காங்களோ அங்கெல்லாம் வந்துட்டு தாராளமா இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மென் எல்லாமே இண்டிவிஜுவல் மென்னா இருக்கக்கூடாது, எல்லாமே குரூப் ஆஃப் மென்னா இருக்கணும்னு சொல்றேன். ஓகேவா? டைம் அண்ட் ஒர்க் ஸ்டார்டிங்லாம் ஏ கேன் கம்ப்ளீட் ஒர்க் இன் 10 days தான். ஸோ அங்கே ஒரே அந்த மாதிரி இதுக்கு வராதுன்னு சொல்றேன். ஓகேவா? மென்னு ஹவர்ஸ் டேஸ் வந்து இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கலாம். எனி டவுட்? இப்போ பாருங்க எப்படி ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு ட்ரை பண்றீங்களா? நெக்ஸ்ட் சம்ல கொஸ்டின் எழுத வேணா, ஜஸ்ட் யூ கேன் ரீட் த கொஸ்டின் as well as you can understand as much as you can, then bring the solution. I'll be waiting. 7 men can complete your work in 52 days. In how many days will 26 men finish the same work? Question ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்யூஷன் பண்றதுக்கு முன்னாடி என்ன கண்டுபிடிக்கணும்? எம்மா டியா? வெரி குட், வெரி குட். ஃபார் கிருஷ்ணா ஃபர்ஸ்ட் ஆன்சர் இஸ் கமிங் ஃப்ரம் கிருஷ்ணா. இங்க பாருங்க M1 D1. இங்க எதுவுமே அவசர பத்தி கொடுக்கல, அதனால சொல்றேன் நான் எழுதல. ஏன் எழுதலன்னு சட்டையை பிடிக்காத. ஓகேவா? 7 men how many days? 50 days. 26 men D. திடீர்னு ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னே டிவைட் பண்ணிக்கலாம். இல்லை உனக்கு புரியலன்னா யூ கேன் ஸ்டார்ட் வித் ஆல்வேஸ் இருக்கவே இருக்கு செகண்ட் டேபிள், சரியா? அப்படி போய்க்கலாம். இல்லை உனக்கு அமோனியஸ் செலக்ட் இருந்துச்சுன்னா இதை வச்சு இதில் 2 times கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 7 2 சார் 14. அவ்வளோதான் ஆன்சர் 14. எனி டவுட்? ட்ரை திஸ், மேக் இட் ஃபாஸ்ட். கொஸ்டின் எழுதுவேனா சொல்யூஷன் மட்டும் சொல்லுங்க. ஆன்சர் 36. எல்லாத்துக்கும் கிளியரா? இப்போ நமக்கு லாஸ்ட் ஒன் 20 20. எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணு. டேபிள்ஸ் மட்டும் கரெக்டாக அடிங்க. புரிஞ்சுங்களா? இது மட்டும் பார்த்துட்டீங்கன்னா போதும். how many daysனா கண்டிப்பா D2 தான் கண்டுபிடிக்க போறோம். D2ங்கிறது எப்பவுமே ரைட் சைடில் இருக்கும், சரிங்களா? ஆன்சர் வில் பி 20 days. கரெக்ட் தானே? நிறைய பேத்துக்கு 13 இப்படி திக்குது, அதான் பிரச்சனை. இதுல 4 times கரெக்டா? 13 டைம்லாம் ஒண்ணுமே பண்ண முடியும். ஏன்னா அந்த பிரைம் நம்பர் தானே 13ங்கிறது. டேபிள்ஸ் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லெசன் இப்போ மென்னு டேஸ் வந்து இப்படி கண்டுபிடிச்சிட்டீங்களா? சேம் அதே மாதிரி இன்டைரக்ட் வேரியேஷன்ல வந்துட்டு லெசன் இங்க பாருங்களேன். இப்போ நம்ம ஒரு விஷயம் எக்ஸாம்பிள் பார்த்தது தான். இந்த சம் ரீட் பண்ணுங்க. A book contains 120 pages. Each page has 30 line. ஒரு பேஜ்லயுமே 30 லைன் இருக்கும் போது அந்த புக்கோட டோட்டல் பேஜ் எவ்வளோங்க? 120. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா how many pages will be the same matter of the book contain if every pages has 25 line? ஓகே, ஆல்ரெடி ஏதோ ஒன்று டைப் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு லைனுக்கு வந்து ஒரு பேஜுக்கு 30 லைன் வச்சு டைப் பண்ணும் போது 120 pages காமிக்குது. இப்போ அதே மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துட்டு 25 லைனா மாற்றணும் அப்படின்னா எவ்வளோ பேஜ் வரும்னு சொல்லிட்டு தெரியல. நான் கேட்குற ஒரே ஒரு விஷயம் தான், நம் பேஜஸ் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? அதிகமாக. அப்போ இது என்ன வேரியேஷனு? இன்டைரக்ட் வேரியேஷன். ஏன்னா புரிஞ்சுங்களா? இங்கே இந்த ரெண்டு கேட்டகரி சொல்லுங்க. ஒன்று வந்துட்டு லைனு, அப்புறம் என்னது பேஜஸ், அதானே? லைன் அப்புறம் என்னது பேஜஸ். லைன் ஒண்ணுமே கிடையாது. ஸ்டார்டிங்ல எவ்வளவு லைன் இருக்குன்னு பாருங்க. நீங்க கவனிக்கிறீங்க, செக் பண்றேன். 30 லைன் அந்த மாதிரி வச்சு டைப் பண்ண எவ்வளவு பேஜஸ் காமிக்குது? 120. இப்போ எவ்வளவு லைன் இருக்கு? 25. இது புரிஞ்சு சில சம் வந்துட்டு அந்த ஃபார்மேட்ல தான் அப்ளை பண்ணோம். லெசன் எப்பயும் போல therefore x is equal to 120. இதை நான் அப்படியே தான் எடுப்பேன். ஏன்? இன்டைரக்ட் வேரியேஷன். அப்படியே எடுக்கும்போது எப்படி எழுதுவோம்? 30/25. என்ன டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம்? சரி, ஏதோ ஒரு டேபிள் யூஸ் பண்ணி தொலைங்க சார். டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்க. பை யூசிங் 5th டேபிள் 6 times 5 times 5 வந்துட்டு இதுல பாத்தீங்கன்னா 2 times 10, பேலன்ஸ் 2 20. 20ல 5 எவ்வளவு டைம்ஸ்? 4 times. 6 into 24 பார்க்கும்போது 6 into 20 itself 120. 6 into 4 24. 120 plus 24 144. இப்போ இந்த மட்டும் சம் எழுதி அதுக்கப்புறம் சொல்யூஷன் எழுதுங்கன்னு சொல்றேன் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். புரிஞ்சுங்களா? ஓகே, இப்போ டைப் 3 பார்க்க போறோம். டைப் 1ல நம்ம என்ன பார்த்தோம்னா டைரக்ட் வேரியேஷன் பேஸ் பண்ணி சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு, கான்செப்டும் கிளியர் ஆச்சு. டைப் 2ல வந்துட்டு இன்டைரக்ட் வேரியேஷன் பார்த்தாச்சுங்களா? டைப் 3ல வந்துட்டு நம்ம ஒரு ஃபார்மேட் எழுதணும் தெரியுங்களா?
ஸ்டார்டிங்ல எத்தனை பேர் வேலை செஞ்சிருக்காங்க அதை எதை குறிப்பிடுது? எம். ஸ்டார்டிங்ல எவ்வளவு நாள் வேலை செஞ்சிருக்குது? டி. ஸ்டார்டிங்ல ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் வேலை செஞ்சிருக்குது? H1. சரி கிளியர். எப்பவுமே கொஸ்டின் வந்துட்டு எந்த பார்ட்ல இருந்து கேட்பாங்க? செகண்ட் பார்ட்ல இருந்து. how many men கேட்டா எது கண்டுபிடிக்கணும்? M2. how many days கேட்டா how many hours per day கேட்டா H2. கிளியரா? ஓகே. ஏன்னா இதுல இது வரைக்கும் இந்த 2 கேட்டகரி பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ 3 கேட்டகரியா கொடுப்பாங்க. எப்பயும் போல அதை எடுத்து இதுல சப்ஸ்டிட் பண்ணி கேன்சல் பண்ணா போதும். சார் கிளியர். இங்க என்ன சொல்ல போனா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தது வந்துட்டு ஜஸ்ட் 12 men வந்துட்டு அந்த ஒர்க்கை 9 daysல முடிப்பாங்க அப்படிதான் பார்த்தோம். ஆனா இந்த சம்பளம் வந்துட்டு ஒரு நாளைக்கு அவங்க எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சிருக்காங்க அந்த டேட்டாவும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அவர்ஸும் கொடுத்துருப்பாங்க. லுக் அட் திஸ் கொஸ்டின். 12 men working for 8 hours a day can complete a work in 90 days. How many days? அதுல இருந்து கண்டுபிடிக்கலாம். How many days னா என்ன கண்டுபிடிக்க போறோம் நம்ம டார்கெட்? How many days will it take if 8 men working for 12 hours a day to complete the same work? நம்ம கேட்கறதான சொல்லுங்க. எனக்கு இங்க வந்துட்டு ஸ்டார்டிங்ல கொடுத்துருக்க 12 இருக்கு இல்லைங்களா? அது M1 D1 H1 8ங்கிறது H1 90ங்கிறது D1 செகண்ட் பார்ட்ல கொடுத்துருக்க 8 men M2 12 hours H2. அப்ப ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. D2 மிஸ் ஆகுது இல்லையா? அப்ப அந்த ஃபார்மேட்ல எழுதும் போது லெசன் ஏன் உங்களுக்கு பொறுமையா ஒரு டைமும் எழுதுறோம்னா உங்களுக்கு மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றேன். ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சுங்களா? கொஸ்டின் எழுதுங்க. சொல்லுங்க. எழுதிட்டீங்களா? எல்லாம் எழுதி வச்சுங்களா? அது அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கப்பா. யாராச்சும் போர்டு மறைக்கணும்னு சொல்லி கடுப்பாயிரும் சொல்லிட்டேன். அப்படியே இருங்க. ஸ்டார்டிங்ல பாருங்க 12 men கவனிங்க 90 எழுதும் போது கொஞ்சம் கரெக்டா கான்சியஸோட எழுதுங்க. கரெக்டா? சார் இதே மாதிரி நான் எழுதிருக்கேன். எவ்வளவு பேர் கை தூக்குன்னு பார்க்கலாம். சார் கொஸ்டினை பார்த்து கரெக்டா எழுதிட்டேன். சரி எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம்? வேற ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? வேகமா ஆன்சர் பண்ணுங்க. மேக் இட் ஃபாஸ்ட். எஸ். தேங்க் யூ so much for giving correct answer. You are most welcome. சால்வ் பண்ணி பாருங்க. கரெக்டா கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்றேன். 20. ஓகே. ட்ரை திஸ் ஒன். 6 ஆன்சர் 6. ஓகே. ஆன்சர் வந்து இதுக்கு வந்து 6 வந்திருக்கும். இது புரிஞ்சுங்களா? நீங்க ஒரு விஷயத்தையும் வந்துட்டு மொத்தம் 3 கேட்டகரி இருக்கு இல்லைங்களா? நீங்க கம்பேர் பண்ணாலுமே எதெல்லாம் டைரக்டா இருக்கோ தலைகீழா எழுது, எதெல்லாம் இன்டைரக்டா இருக்கோ அப்படியே எழுதி கேன்சல் பண்ணாலும் யூல் கெட் தி சேம் ஆன்சர். ஓகேவா? அதுக்கு இந்த ஃபார்மேட்டை ஞாபகம் வச்சுட்டு, ஃபார்மேட்டை ரொம்ப முக்கியம், மாற்றி சப்ஸ்டிட் பண்ணிடக்கூடாது. M1 எங்க இருக்கோ அங்கதான் M1க்கான வேல்யூ இருக்கணும் சொல்ல வரேன். சார் கிளியர்? எனி டவுட்? 6 கிடைச்சிருக்கும். ஓகே ஃபைன். இப்போ இந்த டைப் 4ல நம்ம என்னென்ன விஷயம்லாம் பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப் 1 டைப்ல வெறும் 2 கேட்டகரி தானே. இப்போ ரீசெண்டாக டைப் 3ல வந்துட்டு எவ்வளோ பேர் வேலை செஞ்சாங்க, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சாங்க, புதுசாக வந்துச்சு H1. இங்கே பார்த்தீங்கன்னா டைப் 4ல வந்துட்டு எவ்வளோ வேலை நடந்திருக்கு அந்த மாதிரி விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல எவ்வளோ வேலை நடந்திருக்கு, அமௌண்ட் ஆஃப் ஒர்க், அதான் ஷார்ட்டா எப்படி சொல்லுவோம், ஒர்க் டன் 1ன்னு சொல்லுவாங்க, W1. செகண்ட் பார்ட்ல எவ்வளோ ஒர்க் முடிக்க போறாங்களோ அதான் W2ன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களா? இப்போ இது வரைக்கும் பார்த்த 2வது கேட்டகரியில எக்ஸ்ட்ரா 3வது கேட்டகரி என்னன்னா ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சு அதை பார்த்தோம். இப்போ 4வது கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேலை நடந்திருக்குன்னு சொல்லிட்டேன். சார் பேட்டர்ன் ஏதாச்சும் மாறுமா? இதே பேட்டர்ன் தான். இந்த W1 W2 மட்டும் எங்க வரும்னு சொல்றேன். சரிங்களா? இந்த சம் மட்டும் பாருங்க, எழுதிக்கங்க. என்ன சொல்லிருக்கேன்னா, இஃப் 14 compositors can compose 70 pages of a book in 5 hours, how many compositors will compose 100 pages of this book in 10 hours? இந்த புக்கு கோப்பாங்க தெரியுமா? சரி தைக்கிறது வாட் எவர் இட் மே பி. சரி ஃபுல்லாக கொஸ்டின் எழுதுன்னு சொல்றேன். கீழே இருக்கு பாருங்க, தமிழ்ல தெளிவா இருக்கு. கவனிங்களேன், இங்க பாருங்க. இங்க இந்த மென்னுங்கிற கேட்டகரி தான் என்ன சொல்றேன், கம்போசிட்டர்னு சொல்லிருக்காங்களா? ஸ்டார்டிங்ல ஏதோ 14 பேர் என்ன வேலை நடந்திருக்கு ஆக்சுவலா, எவ்வளவு பேஜஸ் இந்த கோத்துருக்காங்க, 70 பேஜ். அதான் இங்க ஒர்க் சொல்றேன். எவ்வளவு டைம்ல, 5 hours. ஏதாச்சும் டேஸ் உள்ள வந்திருக்கா? இப்போ டேஸை பத்தி நீ யோசிக்க வேணாம். நான் சொன்னேன் இல்லையா, கொடுத்த சப்ஜெக்ட் பண்ண, கொடுக்கலன்னா விட்டுன்னு சொல்லுவார். புரிஞ்சுங்களா? அப்ப நம்ம கவனிச்சுக்கோ. இந்த W ஒர்க் வந்தனால லிசன், இப்போ எழுத போறது ஆக்சுவல் ஜெனரல் ஃபார்மேட். எதுவுமே எழுத வேணாம்.
இதான் இந்த ஜென்ரல் ஃபார்மேட். புரிஞ்சுங்களா சொல்றது? ஸ்டார்டிங்ல எவ்வளவு பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க, எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிருக்காங்க, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சிருக்காங்க, எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காங்க, அதெல்லாமே லெஃப்ட் சைட்ல இருக்கும். செகண்ட் பார்ட்ல வந்து ஒர்க் பண்ணக்கூடிய நபரா இருக்கட்டும், முடிக்க வேண்டிய நாட்களா இருக்கட்டும், ஒரு நாளைக்கு வேலை செய்யற நேரமா இருக்கட்டும், இல்ல எவ்வளவு முடிக்கணுமோ அதெல்லாமே ரைட் சைட்ல இருக்கும். ஓகேவா? ஆனா லிசன். அப்ப இதுக்கு முன்னாடி ஏன் சார் கொடுக்கலன்னா, இதுக்கு முன்னாடி வந்து இது ரெண்டத்தை பத்தி சொல்ல கிடையாது. கரெக்டா? அதனாலதான் M1 D1 H1 M2 D2 H2 சொல்லுவாங்க. ஆனா இப்ப உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும், சார் எனக்கு எல்லாமே ஒரே லைன்ல இருந்தா பரவாயில்ல, இந்த மாதிரி ஃபிராக்ஷன்ல வேணாம் அப்படின்னா யோசிச்சு பாரு. ஃபிராக்ஷன் வேணா சிங்கிள் லைன்ல தான் இருக்கணும்னா ஆல்ரெடி இப்படி இருந்தது, இதை நான் மாத்த போறேன். இந்த W1 வந்து லெஃப்ட் சைட்ல என்ன இருக்கு, W1 இருக்கு, அந்த சைடு போனா M1 மாறுமா, W1 புரிஞ்சுனா மேல போயிடும் சொல்ல வரேன். இப்போ இந்த W2 இந்த சைடு வந்துச்சுன்னா இங்க வந்து புரிஞ்சுங்களா? இப்போ அந்த ஒரு லைன் எப்படி மாறுதுன்னா லெசன் நான் தான் எழுதுவேன், அந்த கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன். இது வேணானே. இதுல இந்த W2 W1 எப்படி வந்துச்சுன்னு புரியுது இல்லைங்களா? லெஃப்ட் சைட்ல கீழே இருக்க W1 வந்து ரைட் சைட்ல வந்திருக்கு, ரைட் சைட்ல கீழே இருக்க W2 வந்துட்டு லெஃப்ட் சைட்ல வந்திருக்கு. இது ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாம். எப்பவுமே ஏதாச்சும் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவோம் இல்லைங்களா? எங்க கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவோம்னா அவசரத்துல வந்துட்டு, பதட்டத்துல, படபடப்புல, ஒரு மாதிரி என்ன சொல்றது, அன்ஈஸியா ஃபீல் பண்ணல. அந்த டைம்ல வந்துட்டு W1 அந்த சைடும் W2 இந்த சைடும் போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பேன். வர ஆன்சர் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. It will be there. புரிஞ்சுங்களா? Krishna, you will feel like this, but actually it is wrong. Are you able to understand? So you should be very careful. W1 W2 ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ என்னதான் வேகமா போனாலுமே பெண்ட் வந்து என்ன பண்ணுவோம், விழுந்துரும்மா. ஸ்லோ பண்ணி பிரேக் அடி போலீங்களா, அதே சேம் அதே மாதிரி தான் இங்கேயும் வந்துட்டு இந்த W1 W2 மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து சப்ஸ்டிட் பண்ணி தென் கேன்சல் பண்ண ஆன்சர் கிடைக்கும். இந்த சம் ட்ரை பண்ணலாமா? கவனிச்சுங்க. ஸ்டார்டிங்ல எவ்வளோ மென்னு 14 ஈஸியாக பிடிக்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்ல டேஸ் கொடுத்துருக்காங்களா பாருங்க, இல்ல இல்லையா? அவர்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? இந்த W1க்கு வந்து இடம் விட்டுருக்கேன்னு சொல்றேன். இந்த பார்த்து எழுதல, கடைசி எழுதிக்கலாம் சொல்றேன், சும்மா உங்களை அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஒர்க்கை நான் ஃபில் பண்ண கிடையாதுன்னு சொல்றேன். இப்போதைக்கு ரெண்டு சைடுமே ஒர்க்கை ஃபில் பண்ண கிடையாது. ஓகேவா? ஃபைன். ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவசரத்தில் W1 இங்கே போட்டு எடுத்துட்டு ஆன்சர் வரும்போது புக்கெல்லாம் தேடிட்டு இருப்பேன். அந்த நண்பன் படத்துல மாதிரி இப்பெல்லாம் கிடையாது. அந்த ஒர்க்கை மட்டும் வச்சுட்டு பாக்கி எல்லாமே ஃபில் பண்ணுங்க சொல்றேன். செகண்ட் பார்ட்ல M2 எவ்வளவா இருக்கும்? how many கம்போசிட்டர்னா M2 கண்டுபிடிக்கணுமா? ஜஸ்ட் M னே வச்சுக்கேன். டேஸ் கொடுக்க கிடையாது. எவ்வளவு ஹவர்ஸ்? 10. புரியுதுங்களா? இப்ப எது ரெண்டுக்கு எந்த ஒரு கேட்டகரி ஃபில் ஆகாம இருக்கு? ஒர்க்ல வந்து ரெண்டு இது இருக்கும், W1 இருக்கும், W2 இருக்கும். அது மட்டும் தான் மாறி இருக்கும்ங்களா? W1 இங்க வருமா இங்க வருமா? இங்க வரும். ஆனா W1 சம்ல எங்க கொடுத்துருக்காங்க? 70 pages. 70 இங்கே வந்துடும். W2 100 வந்துட்டு. Are you able to understand? இந்த ஒரு ஸ்டெப் புரிஞ்சுங்களா? புரியுதா? புரிஞ்சுன்னா ரொம்ப ஈஸிங்க பாருங்க. இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிருமா? 14 into 5 வந்துட்டு இந்த 7 வந்துட்டு இந்த 14ல வந்துட்டு 2 times 2 5 சார். அப்போ 10 பேர் தேவை, அவ்வளவுதான் ஆன்சர். ஒரு ஸ்டெப்பு தப்பு இல்லாம எழுதுறீங்க, அடுத்த ஸ்டெப் அதை விட முக்கியம், தப்பு இல்லாம அடிக்கணும் சொல்றேன். இப்போ நான் பண்ண மாதிரி மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. கிளியர்? எடுத்துட்டுமா? இப்போ சம் கூட ட்ரை பண்றீங்களா? சௌந்தர்யா புரிஞ்சுங்களா? எனி டவுட்? நோ. ட்ரை திஸ். இந்த சம் ரீட் பண்றேன் பாருங்க. 15 persons can fill 35 boxes in 7 days. How many persons can fill 65 boxes in 5 days? நான் கேட்குற ஒரே ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான். ஸ்டார்டிங்ல வந்துட்டு அந்த 15 பேர் என்ன பண்றாங்க? 35 பாக்ஸ் என்ன பண்றாங்க? ஃபில் பண்றாங்க. அப்ப அந்த 35 பாக்ஸ்ங்கிறது என்னது? ஒர்க். Are you able to understand? Try this. நான் சப்ஜெக்ட் பண்ண கரெக்டானு பாருங்க. 39 ஃபைன். 39 கிடைக்குமா? எல்லாமே ட்ரை பண்ணுங்க, நான் வெயிட் பண்றேன். 39 வெரி குட். வாட் அபவுட் அதர்ஸ்? கிடைச்சா பிரேம்க்கு 39. எஸ் கிருஷ்ணா புரிஞ்சுங்களா? மேக் இட் ஃபாஸ்ட்.
சம் பாருங்களேன். If 40 persons consume 60 kg of rice in 15 days, then in how many days will 30 persons consumes 12 kg of rice ன்னு சொல்லிட்டு 40 பேர் என்ன சாப்பிடுறாங்க? சரி 40 பேர் என்ன சாப்பிடுறாங்க? சமைச்ச ரைஸ். ஓகேவா? கிட்டத்தட்ட 40 கிலோ அரிசி 60 கிலோ அரிசி சாப்பிடுறாங்கன்னு சொல்றேன். சாப்பிடுறது இங்க என்ன கேட்டகரியில வரும்? ஒர்க். அப்ப 60 எதுல வரும்? W1. Try this. Answer? Answer 4 days வரும் பாருங்க. கரெக்டா செக் பண்ணி பாருங்க. 4 days. கரெக்ட். சப்ஸ்டிட் பண்ணிருக்கேன் பாருங்க. கரெக்டா பாருங்க. ஓகேங்களா? W1 W2 மட்டும் பார்த்து வச்சுட்டீங்கன்னா பாக்கி எல்லாமே ஆல்ரெடி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிருக்கோம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு. புரியுது? அதை மட்டும் பார்த்து சால்வ் பண்ணா போதும். ரொம்ப யோசிக்க கூடாது. நம்ம இங்க பாருங்க 15 வந்து இதுல அப்படியே 2 டைம்ஸ் தான். ஒரு 0 இருந்துச்சுன்னா ரைட் ரைட்ஸ் கேன்சல் பண்ணுங்க, ஈஸியா இருக்கும். இது வந்துட்டு இதுல 2 டைம்ஸ். புரியுதுங்களா? 2 வந்துட்டு இந்த 6 எவ்வளவு டைம்ஸுங்க? 3 டைம்ஸ். 3 வந்துட்டு இந்த 12 எவ்வளவு டைம்ஸுங்க? 4 டைம்ஸ். உனக்கு புரிஞ்சு இல்லையா? எனக்கு புரிஞ்சு. 4 days. Clear? Any doubt? Make it fast. 2-3 சம் ப்ராக்டிஸ் பண்ணா சரியா. ஓகேங்களா? இந்த சம் ட்ரை பண்ணுங்க சொல்றேன். நிறைய சம் சால்வ் பண்ணா போதும். இது ஒரு விஷயமே கிடையாது. சுவர் கட்டுறதா இருக்கட்டும், இல்ல சுவர்ல பெயிண்ட் அடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே எதுல வரும்? ஒர்க்ல தான் வரும். சரிங்களா? தெளிவான சொல்லியிருக்காங்கன்னா 20 பேர் வந்துட்டு எவ்வளவு மீட்டர் நீளமுள்ள சுவரை கட்டியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 112 மீட்டர் 6 நாள்ல. அப்ப அதே மாதிரி 25 பேர் 3 நாள்ல எவ்வளவு மீட்டர் கட்ட முடியும்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஸ்டார்டிங்ல என்ன கட்டிருக்காங்களோ அது W1, செகண்ட் பார்ட்ல என்ன கட்டணுமோ அது வந்துட்டு W2ன்னு சொல்றோம். how many meters கேட்டிருக்காங்க? what length of a similar wall? ஆன்சர் கிடைச்சிருக்கும் பாருங்க. கரெக்ட் தானப்பா? கிளியர்? Can start with the 2 table. You'll get the answer. Yeah. W2 னு அது கன்ஃபியூஸ் ஆகும். நிறைய பேர் இந்த 2 கொண்டு போய் இந்த 3ல அடிச்சுட்றாங்க. இதெல்லாம் வேணாம். செவன்ஸ் தான். ஓகே, கவனிச்சுக்கங்க. இனி இப்ப பார்த்தது எல்லாமே ஓரளவுக்கு ஓகே, ஓரளவுக்கு மீடியம் லெவல் சம்ஸ், கைண்ட் ஆஃப் குரூப் 4 2 அந்த லெவல்லாம். குரூப் 1 எல்லாம் பார்த்தீங்கன்னா மெயின்லேயே வந்துட்டு ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் கேட்டு கீழே சால்வ் பண்ணி வச்சா 5 மார்க் பார்த்துருக்கீங்களா? சம்ஸ் கேட்டுருவாங்க, நீ வந்துட்டு சொல்யூஷன் கரெக்டாக எழுதிருக்கணும்னு சொல்கிறேன். ஸோ 5 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா? அந்த மாதிரிக்கே கொஞ்சம் லெவல் ஆஃப் டஃப்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். பட் யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். பார்த்துக்கலாம். கிளியர் ஆச்சா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லெசன் இந்த டைப் 5ல வந்துட்டு என்ன மாதிரி கொஸ்டின்னா கவனிங்க. இந்த மாதிரி ஒரு கம்பேரிஷன் மாதிரி கொடுத்துருவாங்க. 21 cows eat that much as 51 buffaloes. How many cows will eat that much as 35 buffaloes சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி ஜஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா வந்துட்டு 30 குழந்தைங்க சாப்பிட்ற அளவு இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு 20 பெரியவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா ஒரு 150 குழந்தைங்க சாப்பிட்ற அளவு வந்துட்டு எவ்வளவு பெரியவங்க சாப்பிட முடியும், அந்த மாதிரி கம்பேரிஷன் பண்ணி. ஓகேவா? இங்க சாப்பிட்றது எல்லாமே மேக்ஸிமம் என்ன கேட்டகரியில வரும்? ஒர்க்கு தானே, ஒர்க்கு தானே. இந்த சம் சால்வ் பண்ணிக்கலாம், இந்த சம் சால்வ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. கவனிங்க. சும்மா சாப்பிட்ற விஷயம் தான். அதாவது என்ன சொல்லியிருக்கேன்னா, அதாவது 20 குழந்தைங்க சாப்பிட்ற அளவு எந்த அளவுக்கு ஃபுட் இருக்கோ அந்த ஃபுட்டை வந்துட்டு எத்தனை பேர் சாப்பிட்ருவாங்க? 10. ஓகேவா? அந்த 20 குழந்தைங்க சாப்பிட்ற ஃபுட்டை கொண்டு போய் மென்னிட்ட கொடுத்து அது எவ்வளோ பேர் சாப்பிட்ருவாங்க? 10 மென்னே முடிச்சிருவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே யார் அதிகமாக சாப்பிட்றா? புரிஞ்சு? ஒரு சில்ட்ரன் ஒரு மென்னை கம்பேர் பண்ண யார் அதிகமாக சாப்பிட்றான்?
மென்னு. இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லணும்னா ஒரு குழந்தைய ஒரு மென்னு கூட கம்பேர் பண்ணா ஒரு குழந்தை எவ்வளவு சாப்பிடுதோ அந்த மாதிரி 2 மடங்கு மென்னு சாப்பிடுறாங்க. கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? என்ன சொல்ல போனா கவனிச்சு 100 இட்லி இருக்குன்னு வச்சுக்கலாம். 100 இட்லிஸ் இருக்குன்னா இது 2 கம்பேர் பண்ணுங்களேன். இது 2 கம்பேர் பண்ணுங்க. 0 0 கேன்சல் பண்ணிக்கலாமா? இப்போ உங்களுக்கு ஷார்ட் சொல்றேன். 2c is equal to 1. ஓகேவா? இதோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னும் ரேஷியோனாவே a is to b ன்னு இருக்கலாம். வேற எப்படி இருக்கலாம்? இப்படி இருக்கலாம் இல்லையா? அப்படி பார்க்கும்போது லிசன், இந்த m வந்துட்டு இது கூட மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கான். கீழே வந்துட்டோம், கீழே தான் வரும். ஏன்னா மல்டிப்ளை தானே பண்ணிட்டு இருக்கேன். இந்த 1 இந்த 2 அந்த சைடு போச்சுன்னா ஓகேவா? இது லாஜிக்கா பாத்தீங்கன்னா சில்ட்ரன் எவ்வளவு சாப்பிடுறாங்களோ அந்த மாதிரி 2 டைம்ஸ் வந்துட்டு மென் சாப்பிடுறாங்க. ஓகேவா? இன்னும் சொல்ல போனா சில்ட்ரன் 1 இட்லி சாப்பிட்டாங்கன்னா மென் எவ்வளவு சாப்பிடுவாங்க அந்த டைம்ல? 2 இட்லி. சில்ட்ரன் வந்துட்டு 10 இட்லி சாப்பிடுறாங்க, மென் எவ்வளவு இட்லி சாப்பிடுவாங்க? ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? ஓகேவா? அப்போ நான் பேசிக்கான ஒரே ஒரு விஷயம் தான். இங்க ஏன் சார் ஈக்குவல்னு போட்டிருக்கீங்கன்னா இங்க சாப்பிட்றது வந்து ஒர்க் தான் சொன்னேன். 2 பேருமே பண்ணக்கூடிய அந்த ஒர்க் என்ன ஒர்க்னா சேம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் தான். அதனாலதான் இவங்க எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காங்களோ அதே ஒர்க் தான் இவங்க பண்றாங்க. ஆனா நம்பர் ஆஃப் மென் வந்துட்டு வேரி ஆகும் சொல்ல வரேன். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா அங்க வேலை செய்யக்கூடிய அளவு வந்துட்டு மாறுது, எஃபிஷியன்சி மாறுதுன்னு சொல்ல வரேன். ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, இதே விஷயம் தான் இங்க பண்ண போறோம். லிசன் இங்க பாருங்க. இந்த 21 கவ் சாப்பிடுது இல்லையா? 21 கவ் வந்துட்டு எந்த அளவுக்கு சாப்பிடுதோ அதே அளவுக்கு யார் சாப்பிடுறா? 15. எனி டவுட்? புரிஞ்சுங்களா? 20 அது என்ன வேணா இருந்துட்டு போகுது. ஓகேவா? 21 கவ் வந்துட்டு எந்த அளவுக்கு சாப்பிடுதோ அதே அளவு தான் 15 பஃபலோ சாப்பிட்டு முடிச்சது. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஓகே ஃபைன், லெசன் இது எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? எப்படி வந்துச்சு? பேசிக்கா வந்துட்டு கேன்சல் பண்ணணுமா வேணாமானா நம்மளோட சௌகரியம் தான். பட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி கம்பேர் பண்றதுக்கு சொல்ல வரேன். ஓகே, டைரக்டா மேக்ஸிமம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படி பார்க்கும்போது 21 15 கம்பேர் பண்ண 3 டேபிள்ல வந்துட்டு இது 7 டைம்ஸ். கிளியரா? ஓகே, அடுத்து நீங்க பண்றீங்கன்னா சரி சிம்பிள். 21 கவ் எவ்வளவு சாப்பிடுமோ அதே அளவு தான் 15 பஃபலோ சாப்பிடுது. இது 2 கம்பேர் பண்ணும்போது எனக்கு இந்த ஒரு ரிலேஷன் கிடைக்குது. இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். இதை வச்சு எப்படி ஆன்சர் பண்ணிக்கலாம்னா எவ்வளவு பஃபலோ கேட்டிருக்காங்க? பஃபலோ லெஃப்ட் சைடு இருக்கா ரைட் சைடு இருக்கா? ரைட் சைடு. சும்மா அப்படியே இங்க எழுது. 35 பஃபலோன்னு எழுது. சொன்ன தெரியுமா? இப்போ 5 பஃபலோ வந்து 35 மாறுதுன்னா என்ன மல்டிப்ளை பண்ணும்? இங்க என்ன நடக்குது அதானே இங்கேயும் நடக்கும். அப்போ 7 கவுஸ் எவ்வளவு கவுஸ்க்கு ஈக்குவலா இருக்கும்? 49 கவுஸ். அவ்வளவுதான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். என்னப்பா இப்படி வரும்? ஏன்னா இப்போ இது வந்துட்டு ஒன் ஆஃப் த பேசிக் டைப் தான். இதுக்கப்புறம் வர சம்பளம் சால்வ் பண்றோம் இல்லையா, அதுக்கு இந்த கான்செப்ட் நமக்கு தேவை. அதுக்காக சொல்லி கொடுக்குறேன். சொல்றது புரிஞ்சுங்களா? கவனிச்சுங்க. லெஃப்ட் சைடு சரி, ரைட் சைடும் சரி, ஜஸ்ட் ஒர்க்கை தான் கம்பேர் பண்ணிருக்கோம். ஆனா 2 பேருமே 2 குரூப். இங்க 2 குரூப்புங்கிறது ஒரு சைடு வந்து கவுங்கிற ஒரு குரூப், என்ன சொல்லுங்கிறது பஃபலோங்கிற ஒரு குரூப். 2 குரூப்புமே பண்ணக்கூடிய அமௌண்ட் ஆஃப் ஒர்க் வந்துட்டு ஒரே அளவு தான். அதனாலதான் நான் ஈக்குவல்னு போட்டிருக்கேன். ஓகேவா? சம்பளம் எவ்வளவு கவு எவ்வளவு பஃபலோ கொடுத்துருக்கான்னு அதை எழுதிட்டு கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணுங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுருங்கன்னு சொல்ல வரேன். கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்க்கும்போது 21 15 கம்பேர் பண்ணா 3 டேபிள்ல வந்துட்டு 7 டைம்ஸ் 5 டைம்ஸா? புரிஞ்சுங்களா? ஏன் சார் கேன்சல் பண்றேன்னு உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும். லிசன், நம்ம 15 35 மாத்துறது ரொம்ப சிரமம். ஆனா 5 35 மாத்திரலாம் தானே. இட்ஸ் வெரி பேசிக் கொஸ்டின் தான். 15 எந்த நம்பர் எல்லாம் மல்டிப்ளை பண்ணா நமக்கு 35 கிடைக்கும் தெரியாது. ஆனா 5 எந்த நம்பர் எல்லாம் மல்டிப்ளை பண்ணா 35 கண்டுபிடிச்சலாம் இல்லையா? அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்றேன். கால்குலேஷனை சிம்பிளிஃபை பண்றதுக்காக தான். ஓகேவா? அப்ப நீங்க 35 எழுதிட்டு 5ல இருந்து 35 வேணும் அப்படின்னா எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணும்? 7. அந்த 7 கொண்டு போய் அங்க மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் கிடைச்சிடும் 49,000 சொல்லிட்டு. எனி டவுட்? புரிஞ்சுங்களா? எழுதிக்கலாம்.
என்னாச்சுமா இதே மாதிரிதான் ஒரு பேசிக்கான விஷயம் உங்களுக்கு வச்சிருக்கேன் இதை புரிஞ்சுக்கிறதுக்காக. இதே மாதிரிதான் கொஸ்டின் என்னன்னா, இப்போ 24 குழந்தைங்க சாப்பாடு இருக்கு இல்லையா, அது எவ்வளவு லேடிஸ் சாப்பிடலாம்னா 16 விமன் சாப்பிட்டுக்கலாம். ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? இது இப்படி கூட அதே கம்பேர் பண்ணி பாருங்க. 16 women eat as much as 24 children. Are you able to understand? அதே மாதிரி அப்ப 19 women சாப்பிடுற அளவு வந்துட்டு எவ்வளவு சில்ட்ரன் கொடுக்க முடியும்னு கேட்டிருப்பாங்க. புரியுதுங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், இத அவங்க சொன்ன மாதிரி 2 பேருமே ஒரே ஒர்க்கை தானே பண்றாங்க, அப்ப ஈக்குவல் போட்டுக்கலாமா? கேன்சல் பண்ணும்போது இது என்ன டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம்? 4 யூஸ் பண்ணிக்கலாம், 8 யூஸ் பண்ணிக்கலாம். 8 யூஸ் பண்ணா இது என்ன மாறும்? 2. இது என்ன மாறும்? 8 டேபிள், இது 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸ். கரெக்டா? கிளியரா? இங்க இப்ப எவ்வளவு உமன் கேட்டிருக்காங்க? 90 women. இப்ப நான் சும்மா இங்க எழுதிக்கிறேன். இப்ப நம்ம தான் யோசிக்கணும், இங்க தெரியாது ஆனா கண்டுபிடிச்சுக்கலாம். இதை கம்பேர் பண்ணும்போது 2 வந்து எதால மல்டிப்ளை பண்ண 19 கிடைக்கும், 90 கிடைக்கும். 40. புரிஞ்சுங்களா? 2 வந்துட்டு 45 மல்டிப்ளை பண்ணா 90 கிடைக்கணும். அப்ப 3 எதால மல்டிப்ளை பண்ணும்? 45. 3 வந்துட்டு 45 மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? இப்படி யோசிங்க. 3 into 40 எவ்வளோ? 120. 3 into 5 எவ்வளோ? 15. அப்படி பிரிச்சு மல்டிப்ளை பண்ணீங்க. 14 வச்சு பார்த்தா 120, 5 வச்சு பார்த்தா 15, 2 ஆட் பண்ணிட்டோம்னா 130. 135 சில்ட்ரனுக்கு கொடுக்க முடியும். அதான் மீனிங். உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக ஈஸி தானே இருக்கு. புரிஞ்சு 2 சம் பார்க்கும்போது புரியுதா? ஓகே ஃபைன். இதுல வேற மாதிரி மாத்தி கேட்க வாய்ப்பு இருக்குன்னா, எஸ் கேட்டிருக்காங்க. எப்படின்னா, இங்க வந்துட்டு ஒரே ஒரு கேட்டகரி தான் இருந்துச்சு, இன்னும் குரூப் ஆஃப் மென் உள்ள வந்துருவாங்க. சொல்றேன் குரூப் ஆஃப் மென்ங்கிறது மென் விமன், ரைட் சைடு மென் உமன் அந்த மாதிரி இருக்கும். பாத்துக்கலாம். இது ஓரளவுக்கு புரிஞ்சு இல்லைங்களா? சார் இது கிளியர் தானே? ஓகே. லிசன், இந்த கொஸ்டினை மாத்தி கேட்க வாய்ப்பு இருக்கா, வேற எப்படியாச்சும் மாத்தி கேட்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா என்ன கேட்டிருப்பாங்கன்னா, இந்த சில்ட்ரன் பாய்ஸ் இருக்காங்கல்ல, இவங்களோட ஒர்க்கோட ரேஷியோ என்னன்னு கேட்டிருப்பாங்க. ஒர்க்கோட இது கவு பஃபலோ இருக்கு இல்லையா, அது சாப்பிடக்கூடிய அந்த ரேஷியோ என்னன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? இப்படி பார்க்கும்போது கவு இங்க இருக்கா, பஃபலோ எங்க வரும்? அந்த சைடு 5 அப்படியே இருக்குமா? 7 வந்துட்டு இதோட மீனிங் என்ன தெரியுங்களா? ஒருவேளை கவு வந்துட்டு 5 kg சாப்பிட்ற டைம்ல பஃபலோ எவ்வளவு கேஜி சாப்பிட்றோம்? 7 kg. புரியுதுங்களா? இல்ல ஒரு 0 போட்டோம்னா கவு வந்துட்டு 50 kg சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள இது எவ்வளவு முடிச்சிடும்? Are you able to understand? இது சம்ல எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, A is to B A by B எழுதுறோமா, அதே மாதிரி இந்த 5/7 லாஸ்டா எப்படி எழுதிக்கலாம்? 5:7 கிலோ. இப்படி கேட்க வாய்ப்பு இருக்கு. Are you able to understand? புரியுதுங்களா? ஓகே ஃபைன். இப்போ இந்த மலை அழைச்சாச்சு. ஒரு காமன் நேரம் போய்க்கலாம். சரிங்களா? முடிச்சுட்டு போய்க்கலாம். இந்த டைப்போட முடிச்சுக்கலாம். இதுவும் சேம் அதே மாதிரி தான் இருக்கு. கவு பஃபலோன்னு இருந்துச்சுங்களா, அதுக்கு பதிலாக இங்க வந்துட்டு விமன் அண்ட் மென் இருக்கு. 20 women can finish a piece of work in 16 days and 16 men can finish it in 15 days. What is the ratio of the working capacity of men and women கேட்டிருக்காங்க. சம் எழுதுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சம் ஃபுல்லா எழுதிக்கங்க. இப்போ இதுக்கு முன்னாடி சம்ல பார்த்தீங்கன்னா தெளிவா வந்துட்டு இந்த மாதிரி டேஸ் இதெல்லாம் கொடுக்கல இல்லையா? ஓகேவா? அப்போ அமௌண்ட் ஆஃப் ஒர்க் வந்துட்டு 2 விதமா டிஃபைன் பண்ணிக்கலாம். ஒன்று வந்துட்டு இப்போ நான் வேற ஒருத்தர் மாதிரி 3 மடங்கு வேகமா சாப்பிட்றேன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். அவர் ஒரு சப்பாத்தி சாப்பிட்ருக்க டைம்ல நான் 3 சப்பாத்தி சாப்பிட்ருவேன். கரெக்டா? நான் ரேஷியோ வைஸ் சொல்ல போனா 3:1. வேற ஒருத்தர் மாதிரி நான் 5 மடங்கு ஒர்க் பண்றேன்னா எனக்கு அவருக்கான ரேஷியோ வந்துட்டு 5:1. புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி டேஸ் நம்பர் ஆஃப் மணி எதுவுமே கொடுக்காம நார்மலா அமௌண்ட் ஆஃப் ஒர்க் இந்த மாதிரி ரேஷியோ டைம்ஸ்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. 2 times 3 times 5 times சொல்லிட்டு வேற அப்படி மென்ஷன் பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு நாள் ஒர்க் பண்றாங்கன்னு சொல்லிட்டு டைம் அண்ட் ஒர்க்கோட ஸ்டார்டிங் கான்செப்ட் எடுக்கும்போது நான் தெளிவாக சொன்னேன், எல்லாருமே வந்துட்டு ஒரே அளவு தானே ஒர்க் பண்ணுவாங்க. டெய்லியுமே ஒர்க் சீராக தானே இருக்கும். இப்போ யோசிச்சு பாரு, ஒருத்தர் வந்துட்டு 1 யூனிட் முடிக்கிறாருன்னு வச்சுக்கோ ஒரு நாளைக்கு. ஒருத்தர் 1 யூனிட் முடிக்கிறாருன்னா ஒருவேளை அந்த குரூப்ல 10 பேர் இருந்தால் எவ்வளவு யூனிட் முடிச்சிருக்கும்? ஏன்னா எல்லாருமே அந்த குரூப்ல எல்லாருமே ஒரே அளவு தான் ஒர்க் பண்றாங்க. அப்போ ஒருத்தர் 1 யூனிட்னா 10 பேர் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்றாங்க, 10 யூனிட் முடிச்சிருக்கும். சரி, ஒரு நாளோட இந்த வேலை முடிஞ்சா 10 யூனிட் முடிச்சிருப்பாங்க. ஒருவேளை 5 நாள் ஒர்க் பண்றாங்க, இந்த 10 பேர் எவ்வளவு யூனிட் முடிஞ்சிருக்கும்? 50. புரிஞ்சுங்களா? அப்ப அமௌண்ட் ஆஃப் ஒர்க்குங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட்
அந்த அங்குள்ள 10 men டேஸை மல்டிப்ளை பண்ண அமௌண்ட் ஆஃப் ஒர்க் கிடைச்சிடும். ஓகேவா? ஒரு சைடு. அப்படி இங்கே பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் வந்துட்டு எவ்வளோ உமன் இருக்கான்னு பாருங்க. 20 women. கரெக்டா? 20 women எவ்வளோ டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க, அதை வந்துட்டு மல்டிப்ளை பண்ண மட்டும் தான் நமக்கு அமௌண்ட் ஆஃப் ஒர்க் கிடைக்கும். இந்த குரூப் எவ்வளோ ஒர்க் பண்ணுதோ அதே தானே அந்த குரூப்பும் பண்ணுது. புரிஞ்சுங்களா? ரெண்டுமே ஒரே அளவு தான் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது ரைட் சைடில் வந்துட்டு எவ்வளோ மென் இருக்காங்க, 16 men. எவ்வளோ டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க, 15 days. புரியுதுங்களா? அவங்க ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்கன்னா men and womenோட are able to understand? இப்போ இது புரிஞ்சு இல்லைங்களா ஏன் மல்டிப்ளை பண்ணேன்? அப்போ இந்த குரூப் எவ்வளோ ஒர்க் முடிச்சிருக்கோம் அதே ஒர்க் தான் இந்த குரூப் பண்ணுது, ஆனால் வேற வேற டைம் தான் சொல்ல வரேன். ஏன் டைம் மாறுதுன்னா அங்குள்ள எஃபிஷியன்சி மாறுத சொல்ல வரேன். கிளியர்? இதில் வச்சு கேன்சல் பண்ண முடியுமா? 20 டேபிள் 20 15 5 டேபிள் எவ்வளோ டைம்ஸுங்க? இது வந்துட்டு எனி டவுட் இல்லை இல்லையா? புரிஞ்சுங்களா? அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா 4W = 3M. ஓகே, அவங்க என்ன கேட்டிருக்காங்க? சரி, எப்பயும் போல உனக்கு தெரிஞ்ச மாதிரி லெஃப்ட் சைடில் அப்படியே எடுத்துட்டு மென்னு கீழே வந்துருமா? 3/4. விமனிஸ்ட் மென்னு கேட்டால் தான் 3:4ன்னு சொல்லலாம். ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? Men:2. அப்போ 3:4 வருமா 4:3 வருமா? 4:3. யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். அவன் கொஸ்டின் முடியும் போது ஒரு மாதிரி கொடுத்துட்டு கேட்கும் போது என்ன கேட்டிருக்கான்? மென் அண்ட் விமன் கேட்டிருக்கான். அப்போ நம்ம எப்பயும் சால்வ் பண்ணும்போது என்ன கிடைச்சிருக்கு? விமனிஸ்ட் மென்னா இருந்தால் 3:4, மென்னிஸ்ட் விமனா தான் இருக்கும் 4:3. 4:3 எங்க இருக்குன்னு பாருங்க, இங்க இருக்கு. நம்ம கண்டுபிடிச்சு 3:4 எங்க இருக்குன்னு பாருங்க, இங்க இருக்கு. ஷுட் பி வெரி கேர்ஃபுல். எனி டவுட்? இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இந்த எழுதின மெத்தடாலஜி புரியுதுங்களா? ஓகேவா? அப்போ ஒருத்தரா இருக்கட்டும் இல்லை நிறைய பேரா இருக்கட்டும், அவங்களோட அமௌண்ட் ஆஃப் ஒர்க் வேணும் அப்படின்னா 2 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அந்த குரூப்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு நாள் வேலை செஞ்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் குரூப்ல பார்த்தா 20 women இருக்காங்க, எவ்வளவு டேஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க, 16. அப்ப எவ்வளவு பேர் இருக்காங்களோ அது கூட எவ்வளவு நாள் வேலை செஞ்சிருக்காங்களோ அதை மல்டிப்ளை பண்ணாதான் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் கிடைக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணிருக்கேன். இதுக்கான ரீசன் நான் சொல்லிட்டேன். 10 பேர் இருக்கும் போது ஒருத்தர் ஒரு யூனிட் முடிக்கிறாருன்னா 10 பேருக்கு 10 யூனிட். ஒருவேளை 5 நாள் ஒர்க் பண்றாங்கன்னா 50 யூனிட்னு சொல்றீங்க. அந்த 50 யூனிட் எப்படி கிடைச்சிருக்குன்னா நம்பர் ஆஃப் men 10 × 5 போட்டாவே போதும். எனி டவுட்? சம் எழுதிக்கணும். இது வரைக்கும் எடுத்ததெல்லாம் கிளியர் தானப்பா? புரியுது இல்லைங்களா? இன்னும் ஒரே ஃபார்மேட்டை இந்த சம்மில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் ஒன்ஸ் எழுதிட்டீங்கன்னா கவனிங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிஸ்கஸ் பண்ணிக்கலாமா? ஓகே ஃபைன். இந்த சம் பாருங்களேன் என்ன கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரொம்ப பேசிக் இல்லையா? ஜஸ்ட் ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ண ரேஷியோ கிடச்சிருமா? அதுக்கு வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டேஸ் கொடுத்துருந்தாங்க. ஒரு சிங்கிள் கேட்டகரி டேஸ் கொடுத்துருந்தாங்களா? உமன் மட்டும் இருக்கு. ஆனால் இங்கே பாருங்க லெஃப்ட் சைடு 2 கேட்டகரி வந்துருச்சு. 5 men அப்புறம் 2 boys. இப்போ இது என்ன டீட்டெயிலாக பார்த்தா எப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 menம் 2 boys வந்துட்டு சேர்ந்து ஒர்க் பண்ணுற அளவு இருக்கு இல்லையா? அது எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மென்னும் ஒரு பாய் எவ்வளோ முடிக்கிறாங்க அந்த மாதிரி 4 மடங்கு. கேன் டூ 4 times as much as work as a man and a boy can do ன்னு சொல்லிட்டு மேலே என்ன புரியலன்னா கீழே பாருங்க. 5 ஆண்களும் 2 சிறுவர்களும் சேர்ந்து செய்யும் வேலை திறனானது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரு சிறுவனும் செய்யும் வேலை திறனை போல் 4 மடங்கு சொல்லிட்டு புரிஞ்சுங்களா? என்ன ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா இந்த குரூப்போட அமௌண்ட் ஆஃப் ஒர்க் இருக்கு இல்லையா, அது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா இந்த மென்னு பாய் இருக்கு இல்லையா, ஒரு மென்னு ஒரு பாய் அவங்க எவ்வளவு வேலை செய்யறாங்களோ அதோட 4 மடங்கு ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம். எனி டவுட்? 3 மடங்குனா 3ஆல மல்டிப்ளை பண்ணுவோம், 4 மடங்குனா 4ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். அப்படி பார்க்கும்போதே எனக்கு என்ன சார் பண்றேன்னா எப்பயும் போல என்ன பண்ணுவோம், மென்னும் டேஸும் மல்டிப்ளை பண்ணதான் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் கிடைக்கும். ஆனா மென்னு அவங்க வந்துட்டு 2 கேட்டகரியா பிரிச்சு கொடுத்துருந்தா வேற வழியில் அது அப்படியே எழுதிதான் ஒன்றும் சொல்ல வரேன். இங்க எப்படி எழுதுனா கவனிச்சுங்க. 5 men plus 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. இப்போ குரூப் எழுதியாச்சு. இந்த குரூப் வந்து எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணது சொல்ல கிடையாது இல்லையா? இது சொல்ல கிடையாது. இந்த குரூப் வந்து எவ்வளவு நாள்னு தெரியல. இது எவ்வளவு ஒர்க் பண்ணுதோ அது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா ஒரு மென்னும் ஒரு பாயும் எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காங்களோ அதோட 4 மடங்கு. அப்படி கிளியர்? அதான மீனிங். இந்த டீம் பண்ணக்கூடிய ஒர்க் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா இந்த டீம் பண்ணக்கூடிய ஒர்க்கோட 4 மடங்கு ஈக்குவலா இருக்கு. அதான் மேல கொடுத்துருக்காங்க. எனி டவுட்? இல்ல இல்லையா? நீங்க அவங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, ஒரு மென்னு ஒரு பாய்ஸோட ஒர்க்கோட ரேஷியோ தானே கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ணிக்கலாம். லெசன்
2 விதமாக சால்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்று இதை எல்லாம் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரைட் சைடில் ஒரு சைடில் ஒரு பாய்ஸ் எல்லாமே ரைட் சைடு, மென் எல்லாமே லெஃப்ட் சைடு கொண்டு போய்ங்களா, அது ஓகே. நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே எவ்வளோ மென் இருக்காங்க, இது கூட மல்டிப்ளை பண்ணால் இங்கே எவ்வளோ மென் இருப்பாங்க? 5க்கு 4க்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? இப்போ அதை அப்படியே வச்சு 1 மென் லெஃப்ட் சைடு வச்சுக்கோ. அதே மாதிரி இங்கே எவ்வளோ பாய்ஸ் இருக்காங்க, இது கூட மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ பாய்ஸ்? 2க்கு 4க்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? You are my students, so there is no doubt in it. புரிஞ்சா? 2 எப்படி கிடைச்சுன்னா 4க்கு 2க்கு டிஃபரன்ஸ் 2. எனக்கு men ms to b எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? m by b க்கு ஈக்குவலா இருக்கும். இந்த 2 அப்படியே இருக்கும். இது என்னவா இருக்கும்? இப்போ 2/1 ஃபைனல் என்னவா மாறிடும்? 2:1. அவ்வளவுதான் ஆன்சர். லிசன், இந்த மாதிரி குரூப் ஆஃப் men வந்து பயந்துக்க வேணாம். லெஃப்ட் சைடுல எவ்வளவு இருக்கு? இங்க ஒரு ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். இங்க உங்களுக்கு புரிய வைக்கலாம். சார் வேற 2 கையில 2 கலரு. இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். போட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஒரு சில லெஃப்ட் சைடு மென்னு வச்சிருங்க, ரைட் சைடு உமன் வச்சிருங்க. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, இது கூட மல்டிப்ளை பண்ணா எவ்வளோ மென்னு? எவ்வளோ? 8. இது கூட மல்டிப்ளை பண்ணா 15. 8க்கு 15 டிஃபரன்ஸ் அப்போ 7. கிளியரா? நார்மல் ஸ்கூல் டேஸ்ல பண்ற மாதிரி பண்ணாலும் இதே தான் வரும். 12. இங்க 12க்கு 20 டிஃபரன்ஸ். அப்போ எழுதிட்டு இருக்கேன். நீங்க எந்த எனி டவுட்? கிளியராப்பா? சரி, ஒரே கான்செப்ட் தான். இங்க என்ன சம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுங்க. ரொம்ப முக்கியமான சம்ம. இந்த என்ன சொல்றது, ஆமா, இந்த வீட்டில் எப்படி பால்காரன் டெய்லி வந்துட்டு போற மாதிரி அடிக்கடி வந்துட்டு இருக்கும் சொல்லுவாங்க. இது ரிப்பீட்டடா வேற எக்ஸாம்ஸ்ல வந்துட்டே இருக்கும். ஒரே கான்செப்ட் தான். சேம் இதே மாதிரி இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, இப்போ இது வரைக்கும் சால்வ் பண்ண இல்லைங்களா, இப்போ இந்த டைப்ல சேம் அதே மாதிரி ஒரு 40% எடுத்துக்கும். அப்புறம் ரிமைனிங் இந்த சம் பாருங்களேன். 6 men or 8 women can reap a field in 86 days, then how long will 14 men and 10 women can reap to it ன்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேன். இப்போ இந்த டாபிக் ஆரம்பிக்கும் போது ஒரு கான்செப்ட் பார்த்து தெரியுமா? புக்ஸ் இதுக்கு ஆன்சர் சொல்ல முடியுமான்னு கேட்குறேன். பேசிக்கா 30 men வந்து 20 டேஸ்ல முடிக்கிறாங்கன்னா 10 women வந்து எவ்வளோ டேஸ்ல முடிப்பாங்க? ஆன்சர் சொல்ல முடியுமா? என்னவா இருக்கும்? சொல்ல முடியாது. புரிஞ்சுல? பிகாஸ் தே பிலாங் டு டிஃப்ரெண்ட் கேட்டகரி. கரெக்டு தானே? ஒருவேளை வந்துட்டு இது மென்னுக்கு பதிலா இது உமனுக்கு பதிலா இது மென்னா இருந்தால் டக்குன்னு சொல்லிக்கலாமா? ஓகேவா? அப்ப டிஃப்ரெண்ட் கேட்டகரிக்கு எப்பவுமே வந்துட்டு செயின், அதாவது இந்த ஆக்சுவலாக இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கான்செப்ட் டைரக்ட் வேரியேஷன் இன்டைரக்ட் வேரியேஷன் இருக்கு இல்லையா, அது என்ன டாபிக்ல வருதுன்னா செயின் ரூல்னு சொல்லுவாங்க. அந்த செயின் ரூல் கான்செப்ட் அப்ளை பண்ற மாதிரி தான் டைம் அண்ட் ஒர்க்ல கொஸ்டின் எடுத்து போட்டிருக்கான். ஓகேவா? இங்க நம்ம சால்வ் பண்ணும்போது கேட்டகரி ஒன்னா இருக்கணும். நீங்க ஆர்டிகல் பிரைஸ் கூட வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி 10 ஃபேனோட பிரைஸ் கொடுத்துட்டு 2 கேமராவோட பிரைஸ் கிட்ட சொல்ல முடியுமா? தே பிலாங் டு டிஃப்ரெண்ட் கேட்டகரின்னு சொல்றேன். ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ நமக்கு என்னன்னா, ஒன்று எல்லாமே மென்னா இருக்கணும், இல்லை எல்லாமே விமனா இருக்கணும். அதுதான் நம்ம பார்க்கணும். அப்ப எல்லாமே மென்னா இருந்தா என்ன ஆன்சர் கிடைக்குமோ அதே ஆன்சர் தான் எல்லாமே விமனுக்கு கிடைக்குமா? எஸ், ஆமா, அதுல மாற்று கருத்தே கிடையாதுன்னு சொல்றேன். அப்ப நம்மளோட கன்வீனியன்ட் தான் இதெல்லாமே மென்னா மாத்தி ஆன்சர் பண்ணிக்கலாம், இல்லை எல்லாமே விமனா மாத்தி ஆன்சர் பண்ணிக்கலாம். அப்ப இது வரைக்கும் ஏன் பண்ணல அப்படின்னு கேட்டா, இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த சம்பளம் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரே கேட்டகரியா தான் இருக்கும். நீங்க ஞாபகம் இருக்குங்களா? 10 men working 15 days. ஒரு 10 பேர் 10 men வந்துட்டு ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வேலை செஞ்சு 20 நாள்ல முடிச்சாங்கன்னா, அதே ஒர்க்கை எவ்வளவு ஆண்கள் தான் கேட்டிருப்பேன், how many men தான் கேட்டிருப்பேன், how many women கேட்டாங்களா? டைப் 3 ஐ திங்க் ஸோ. இல்லையா? அப்ப எல்லாமே ஒரே கேட்டகரியா இருந்தால் ஆன்சர் பண்ண முடியும். இந்த மாதிரி மிக்ஸ்டு கேட்டகரி வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம்னா, சிம்பிள் லாஜிக்கு எல்லாமே சிங்கிள் கேட்டகரியா மாற்றணும் சொல்றேன். அது எப்படி மாத்துறது அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? எப்படி மாத்தலாம்னா, ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் லைன் இங்க பாருங்க. இதோட மீனிங் என்ன தெரியுங்களா?
ஒரு வேலையை வந்துட்டு 6 men கிட்ட கொடுத்தாலுமே 86 days முடிச்சிருவாங்க. அதே ஒர்க்கை வந்துட்டு 8 women கிட்ட கொடுத்தாலும் எது டேஸ்ல முடிச்சிருவாங்க? 86. நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் ஒரு வேலையை நான் ஆரம்பிச்சுட்டு செகண்ட் ஸ்டேட் நான் அதே வேலை தான் சொன்னேன். அப்ப இங்க அமௌண்ட் ஆஃப் ஒர்க் என்ன இருக்கு? ரெண்டுமே ஈக்குவல் தானே. ரெண்டு பேரும் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் ஈக்குவல் தான். அப்படி அமௌண்ட் ஆஃப் ஒர்க்குங்க போது 6 men எவ்வளவு டேஸ்ல ஒர்க் பண்றாங்க? இவங்க 6 men 86 daysல எவ்வளவு ஒர்க் பண்றாங்களோ அதே ஒர்க்கை தான் 8 women எவ்வளவு டேஸ்ல பண்றாங்க? 86 days. புரிஞ்சுங்களா? அப்ப இதை கேன்சல் பண்ணிக்கலாமா? அப்ப இந்த மாதிரி சம்முக்கு வந்துட்டு எப்பவுமே நம்பர் ஆஃப் டேஸ் வந்துட்டு ரெண்டு குரூப்புமே சேமா தான் இருக்கும். அப்ப சேம் ஒர்க் இருந்தா ஒர்க்கையும் மென்ஷன் பண்ண மாட்டோம். பட் டேஸ் சேமா இருந்துச்சுன்னா அதை விட்டுருங்க. அப்ப நீங்க எடுக்கும் போது எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கும் போது 6 men is equal to 8 women எழுதுனா போதும். ஏன் 86 எடுக்கலன்னா அது ரெண்டுமே சேமா இருக்கும், கேன்சல் ஆயிக்கும். ஸோ எடுக்க வேணாம், டைம் வேஸ்ட் ஆயிடும். ஏன் எடுக்கலங்கிறதுக்கு ரீசன் புரியுதுங்களா? அப்ப எடுக்க வேணாம். கிளியரா? அப்ப இதை பார்க்கும்போது 6 men is equal to 8 women சொல்றது புரிஞ்சுங்களா? ஒர்க் தான். அதாவது 6 men எந்த அளவுக்கு சாப்பிடுறாங்களோ அதே அளவு தான் யார் சாப்பிடுறாங்க? 8 women. ஃபர்தர் இதை கேன்சல் பண்ண முடிஞ்சுன்னா தாராளமா கேன்சல் பண்ணி வச்சிங்க, நம்மளோட சவரியம் தான். பை யூசிங் செகண்ட் டேபிள் இது என்ன பண்ணிக்கலாம்? 3 men is equal to எனி டவுட்? அப்ப இந்த சம் வந்துட்டு இந்த 6 வரும். ரெண்டு குரூப்பாக இருப்பாங்க. ஒரு குரூப்ல மென், இன்னொரு குரூப்ல உமன் இருக்கும். ஒரு குரூப்ல பாய்ஸ், இன்னொரு குரூப்ல கேர்ள்ஸ் இருக்கும். ஒரு குரூப்ல மென், இன்னொரு குரூப்ல சில்ட்ரன் இருக்கும். எல்லாமே இதுதான். 6 வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நம்பர் 1 வந்துட்டு இந்த சம்ம சால்வ் பண்ற மெத்தடாலஜி வந்துட்டு ரெண்டு பேர்த்தோட அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கை ஈக்குவல் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜ் கொண்டு வந்து வச்சுக்கணும். எனி டவுட் இல்லையா? நெக்ஸ்ட் அவன் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்களேன். என்ன கேட்டிருக்கான்? 14 பிளஸ் 14 men அது இது என்ன பண்ணு? ஓகே, இந்த ஸ்டெப் வரைக்கும் ஓகே தானே? இங்க தான் கொஞ்சம் கரெக்டா யோசிக்கணும். நான் என்ன சொன்னேன்? ஏதாச்சும் ஒரே கேட்டகரி தானே மாத்தணும் சொன்னேன். இப்போ எந்த கேட்டகரியா மாறுதுங்கிறத இப்பதான் டிசைட் பண்ண போறோம். நீங்க என்ன பண்ணா ஒன்னு இதை மென்னா மாத்துறதா இல்ல உமனா மாத்துறதான்னு எங்க கண்டுபிடிக்கணும்? இது இப்படி மாத்த தெரியணும். இதே வந்துட்டு இங்க பாருங்க, இது 14 menக்கு பதிலா 6 men இருந்துச்சுன்னா டக்குன்னு இதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? ஏன்னா 3ல இருந்து 6 men எதால மல்டிப்ளை பண்ணும். அப்ப இதையும் 2ஆல மல்டிப்ளை பண்ணா போதும். அது ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? எது மாத்த முடியுது அப்படி பார்க்கணும் சொல்ல வரேன். இல்ல ஒருவேளை வந்துட்டு இது 10 இருக்கு இல்லைங்களா, 10 இல்லாம இது 20 இருந்துச்சுன்னா இப்ப எது ஈஸியா இருக்கும்? 3 14 மாத்துறது ரொம்ப சிரமம். ஆனா 4 20 மாத்திக்கலாமா? 4 என்ன பண்ண 20 கிடைக்கும் 5ஆல. அப்ப இது 5ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். அது ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? ஓகேவா? அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த இதை வந்துட்டு இங்க எழுதிக்கங்கன்னு சொல்றேன். பிளஸ் இந்த ஸ்டெப்ல நம்ம தான் யோசிக்கணும், மென்னும் கன்வெர்ட் பண்றது ஈஸியா இல்ல உமனும் கன்வெர்ட் பண்றது ஈஸியான்னு பார்க்கும்போது மென்னும் கன்வெர்ட் பண்றது ரொம்ப சிரமம். ஏன்னா 3 எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா 14 கிடைக்காது தானே? ஓகேவா? ஆனா 4 10 கூட கம்பேர் பண்ணா 2.5 டைம்ஸ் 4 into 2.5 10 தானே? ஆமாவா இல்லையா? புரிஞ்சுங்களா? அப்ப என்ன பண்ண போறேன்னா லிசன். அப்போ இதை நான் மாத்த போறேன்னா இது இருக்க போகுதுன்னு அர்த்தம். இது கண்டினியூ ஆக போகுது. இதை என்ன பண்ண போறேன்? கேன்சல் ஆக போகுது. எப்படி கேன்சல் ஆகுன்னா கவனிச்சு 4 into இது இங்க 4 வந்து 10 மாறுதுன்னா என்ன மாறி இருக்கும்? into 2.5 தானே? into 2.5 தானே? அப்போ லிசன், உங்களுக்கு புரியறதுக்காக எழுதுறேன். இதை மட்டும் ஒன்னு மென்னாவோ இல்ல உமனாவோ மாத்திட்டா ஆன்சர் கிடைச்சிடும். அவ்வளவுதான். அதுக்காக தான் இப்போ இது பண்ணிட்டு இருக்கோம். இப்ப கம்பேர் பண்ணும் போது அப்ப இதை 2.5 பண்ணிட்டீங்கன்னா இதை 2.5 மல்டிப்ளை பண்ண எவ்வளவு கிடைக்கும்? எவ்வளவு கிடைக்கும்? 4 into 2.5 10னா 3 into 2.5 இருக்கும் 7.5 தானே? 7.5 தானே? ஓகே. ஏன் இங்க எழுதிருக்கேன்னா எனக்கு ஏன் இங்க 14 எழுதல இங்க 10 எழுதிருக்கேன்னா 3 14 மாத்துறது எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. ஆனா 4 10 மாத்திக்கலாமா? 4 10 மாத்திக்கலாமா? அதனாலதான் அது மட்டும் எழுதிருக்கேன். சொல்றேன். இப்போ 4 10 மாத்தினா எதால மல்டிப்ளை பண்ணிருப்பேன்? into 2. புரிஞ்சுங்களா? அப்ப இது into 2.5 கண்டிப்பா இதுதானே இருக்கும் into 2. அப்ப 3 into 2.5 எவ்வளவு இருக்கும்? 7. ஓகே, எதுவுமே மாத்தி பேச கிடையாது. 3 men எப்படி 4 womenக்கு ஈக்குவலா இருக்குங்களோ அதே மாதிரி தான் 7.5 men எதுக்கு ஈக்குவலா இருக்குங்க? 10 womenக்கு ஈக்குவலா இருக்கு. எனி டவுட் இல்ல இல்லையா? அப்ப இந்த சம்ல வந்துட்டு இந்த
இந்த லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த லைனை மறுபடியும் எழுதும் போது இந்த லைன் வந்துட்டு இப்போ சிங்கிள் கேட்டகரியா மாறப்போகுது. சிங்கிள் கேட்டகரியா மாறப்போகுது எப்படின்னு பாத்தீங்கன்னா, listen, 14 men plus 10 women எதுக்கு ஈக்குவலா இருக்கு? அவ்வளவுதான். ஏதாச்சும் டவுட் இல்ல இல்லையா? எஸ், ஐம் சாரி. புரிஞ்சுங்களா? ஸ்டேஜ் நம்பர் 1 வந்துட்டு 2 பேர்த்தோட ஒர்க்கை கம்பேர் பண்ணி இந்த ஸ்டேஜ் கொண்டு வந்துருங்க. அடுத்து வந்துட்டு இந்த விமன் டு உமனா இல்ல மென் டு மென்னானு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ 3 மென்ல இருந்து 14 மென் போறது ரொம்ப சிரமமா இருக்கு. ஆனா 4 உமன்ல இருந்து 10 உமன் ஈஸி தானே. இன்டூ எது கம்பேர் பண்ணும் போது டக்குன்னு கிடைக்குது அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு சப்ஸ்டிட் பண்ணிருங்க. அப்ப இங்க பாத்தீங்கன்னா 10 உமனுக்கு பதிலா எவ்வளவு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம்? 7.5 மென். என்ன டவுட்? இப்போ இது எல்லாமே என்னவா மாறிடுச்சு? மென் மாறி 14 + 7.5 எவ்வளோப்பா? ஓகேவா? அப்ப நீ எல்லாமே எப்பயும் போல நீங்க M1 D1 M2 D2 இருக்கு இல்லைங்களா, அதை சால்வ் பண்ணிக்கலாம். இது என்னவா மாதிரி இருக்கு? மென்னா மாதிரி இருக்கா? அப்ப மேல சூஸ் பண்ணும் போது மென்னை தான் சூஸ் பண்ணலாம். இங்க உமனை மாத்திட்டீங்கன்னா மேல உமன் தான் எடுக்கணும் சொல்றேன். ஓகேவா? அப்படி எடுக்கும் போது லெசன் M1 D1 M2 D2 எழுதுவோமா? ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்துட்டு இது மென்னில் தானே இருக்கு, ஃபைனலா இருக்கு. இங்க எவ்வளவு மென்னு பாருங்க, 6. எவ்வளவு டேஸ்? 86. அடுத்து நெக்ஸ்ட் எவ்வளவு மென்னு? பாயிண்ட் இருந்து அடிக்கிறது கஷ்டம். அதனால பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளவு அடிச்சுட்டு இருக்கோ அத்தனை கீழே 0 போட்டேன். ஓகேவா? இதை கேன்சல் பண்ணி பாருங்க. கேன்சல் பண்ணி பார்த்தா என்ன கிடைக்கும்? 5 டேபிள்ல 2 டைம்ஸா? இது 4 டைம்ஸ் 3 டைம்ஸா? 43 தானே. இந்த 43 இதுல எவ்வளவு டைம்ஸ்? 2 டைம்ஸா? இந்த 2 இந்த சைடு மல்டிப்ளை பண்ணி வந்துருமா? 2 2s are 4. 4 × 6 வந்துட்டு இதுக்கு தான் அந்த 5 மார்க் கொடுக்குறாங்க அவங்க. ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? நம்ம அந்த ஈவன் when you get chance to write for group 1 மெயின் எல்லாம் எழுதும் போது இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டு கீழே நீங்க நோட்ல சொல்யூஷன் எழுதி A4 ஷீட்ல வந்துட்டு கொடுப்பீங்கன்னு சொல்றேன். ஓகே, அப்போ நமக்கு வந்து கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி சம் சால்வ் இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். 2-3 சம் இருக்காது, நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸ்டேஜ் நம்பர் 1 வந்துட்டு 2 பேர்த்தோட ஒர்க்கு கம்பேர் பண்ணி இந்த ஸ்டேஜ் கொண்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். சரிங்களா? இது நோட் பண்ணிக்கங்க. இன்னும் 2 சம் இருக்கு, ட்ரை பண்ணிக்கலாம். சேம் இதே தான். 12 men or 18 women can do a piece of work in 14 days. How many days 8 men and 16 women take to complete னு கேட்டிருக்காங்க. சரி, எல்லாமே சேர்ந்து சால்வ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா பார்க்கலாம், எல்லாத்தோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எதை ஈக்குவல் பண்ணிக்கலாம்? 12 men is equal to 18. கேன்சல் பண்ணிக்கலாமா? கேன்சல் பண்ணுமா? 6 டேபிள் யூஸ் பண்ணிக்கலாமா? 6 டேபிள் வாங்க. 2 men is equal to இது ஓகேவா? புரிஞ்சுங்களா? அடுத்து இப்போ இந்த ஸ்டேஜ் எல்லாருமே கொண்டு வந்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன? அதை சும்மா அடுத்து அப்படியே கீழே எழுதி பாரு. 8 men plus அப்ப நீ தான் யோசிக்கலாம். கவனிச்சுக்கோ. 3 16 மாத்துறது ஈஸியா இல்ல 2 8 மாத்துறது ஈஸியா? புரியுதுங்களா? இந்த ஸ்டேஜ்ல ஈஸியா நம்மளே கண்டுபிடிக்கலாம் சொல்றேன். போனதுல எப்படி 3 14 மாத்துறதை விட 4 10 மாத்துறது 2.5 மல்டிப்ளை பண்ணி. அப்ப இதை நீ தான் யோசிக்கணும். 2 8 மாத்துறது தானே ஈஸி. அப்ப 8 மாத்திர ஈஸி, டக்குனு 8 போட்டுரு. இது சும்மா அழிச்சிருன்னு சொல்றேன். எதை மாத்திர ஈஸி அதை எப்படி எழுதிக்கோ. அப்ப 2 8 மாறி இருக்குன்னா எப்படி மாறி இருக்கும்? இன்டூ. அப்ப இது இன்டூ 4 போடும்போது என்ன ஆகும்? ஒரு மீனிங் என்ன தெரியுமா? இட்ஸ் வெரி சிம்பிள். 2 men எவ்வளவு ஒர்க் பண்றாங்களோ அதே ஒர்க்கை தான் 3 women பண்றாங்க. அதே மாதிரி கண்டினியூஸா சொல்லிட்டு வந்துட்டோம் அப்படின்னா 8 men எவ்வளவு ஒர்க் பண்றாங்களோ அதே ஒர்க்கை தான் 12 men. எனி டவுட்? இந்த ஸ்டெப் புரிஞ்சுச்சு. நெக்ஸ்ட் நான் சொன்னேன் இங்க மாத்தணும்னு சொல்லிட்டேன். 8 men plus 60. இங்க எது கிடைச்சிருக்கு? 16. எதுக்கு தானே கிடைச்சிருக்கு? 8 menக்கான வேலைக்கு. அப்ப இது என்ன பண்ணிக்கலாம்? 8 menக்கு பதிலா என்ன சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம்? மொத்தமா 12 + 16 எவ்வளவு மாறுங்க? 8. அப்ப இங்க நான் கடைசியில கிடைச்சிருக்கு விமன்னா. மேல எடுக்கும்போது எது இருக்கும்? மென் எடுக்கணுமா விமன் எடுக்கணுமா? விமன். எப்பயும் போல M1 D1 M2 D2 தான். அந்த M1ங்கிறது என்ன எடுக்கணும்? விமன். அப்போ 18 × 14 is equal to 28 × D. இப்போ ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் புரிஞ்சிருக்குமே. புரியுதுங்களா? கிளியர் ஆச்சு இல்லைங்களா? இப்ப ட்ரை பண்ணுங்க. கேன்சல் பண்ணுங்க. எஸ், இந்த 14 வந்து இதுல 2 டைம்ஸா?
2 into 18 எவ்வளோ டேஸுங்க? அவ்வளோதான் ஆன்சர். b is equal to 9. ஒரு சம்ம டக்குன்னு கன்வெர்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், டக்குன்னு ஆன்சர் கிடைச்சிடும். ஒரு சம்ம கொஞ்சம் டைம் எடுக்குன்னு சொல்கிறேங்க, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இது சால்வ் பண்ணிட்டீங்களா? இல்லை ட்ரை திஸ். அதில் இன்னும் ஒரே ஒரு டைப் தான் இருக்கேன். அதே ப்ளஸ் டைம் இன்னொரு கூட ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கொஞ்சம் எடுத்து இல்லைங்களா, அதுதான் நெக்ஸ்ட் செஷனில் எடுத்துக்கிறேன். கரெக்டாக இருக்கும். சரிங்களா? மேக் இட் ஃபாஸ்ட். சம் எழுத வேணா, சொல்யூஷன் மட்டும் எழுதுங்க. கன்வெர்ட் பண்ணது ஈஸியாக இருக்குப்பா. ஈஸியாக இருக்குங்களா? எதுவுமே உங்களோட கன்வென்ட் தான். 3 நீங்கள் 6 மாற்றிக்கலாம், இல்லை 5 மாற்றிக்கலாம். 5 மாற்றுறது ஈஸி தானே. டேரெக்டாக 5 பதில் எவ்வளோ போட்டுக்கலாம் இங்கே? 8 men. எப்படின்னா நீங்கள் மென்னு யூஸ் பண்ணால் மென்னு யூஸ் பண்ணுங்க, உமன். அப்படி போகும்போது 3 into 12 is equal to, I'm sorry, இங்கே 9 வரும் இல்லைங்களா? B இது இதில் 3 times 3 இன்டதுல 4 times. நம்ம மென்னை வச்சு சால்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உமனை வச்சு சால்வ் பண்ணாலுமே சேம் அதே ஆன்சர் தான் வரும். கிளியரா? வேறு எப்படி எந்த கேட்டகரி வச்சு சால்வ் பண்ணால் ஒரே ஆன்சர் தான் வரும். 4 கிடைச்சிங்களா? பாருங்க, இப்போ நமக்கு 2 கேட்டகரி பேஸ் பண்ணியும் உங்களுக்கு சம்ஸ் வந்துட்டே இருக்கும் டைம் அண்ட் ஒர்க்கில். ஓகேங்களா? ஒன்று ஜஸ்ட் இண்டிவிஜுவல் மென் பேஸ் பண்ணி சம்ஸ் வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி குரூப் ஆஃப் மென் பேஸ் பண்ணி சம்ஸ் வந்துட்டு இருக்கும். ஓகேவா? நமக்கு இதுக்கு முன்னாடி கிளாஸஸ்ல பார்த்தீங்கன்னா நார்மலாக இண்டிவிஜுவல் மென்னை வச்சு சம் சால்வ் பண்ணியாச்சு. இங்கே குரூப் ஆஃப் மென் சம் சால்வ் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு செஷன் நெக்ஸ்ட் அந்த ஒர்க் நடந்துட்டு இருக்கும்போது பாதியில் ரிலீவ் ஆகி போயிடுவாங்க. அதை மட்டும் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு என்டையர் டைம் அண்ட் ஒர்க்கில் வந்துட்டு 3 to 4 questions கேட்பாங்க. எப்படி கேட்டாலுமே நம்ம ஆன்சர் எடுத்துக்கலாம். கிளியர்? ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? ஓகேங்களா? ஸோ கிளியர் தானே? டவுட் ஏதாச்சும் இருக்கா? இல்லை இல்லையா? சரி, நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.